بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருலோக தலைவராக, இருலோகத்திற்கும் மாபெரும் அருட்கொடையாக, நியாமத்தாக எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது உஸ்வத்தன் ஹசனா லிமன் கான யர்ஜுல்லாஹு வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரி. உலகத்தினுடைய வாழ்க்கையின் அம்சங்களை பின்பற்றுவதின் விஷயத்திலே, பின்பற்றக்கூடிய விஷயத்திலே யார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்கள் முன்மாதிரியாக ஆக்கி அதன் மூலமாக மறுமை நாளையும் மறுமையின் வெற்றியையும் விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருவசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்பு சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரபீல் அவல் 12ஆம் நாளான இன்றைய தினம் மீலாது விழா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா. குறிப்பாக இந்தியா முழுவதும், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே, இன்னும் சில நாடுகளிலும் இன்றைய தினம் மீலாது விழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஆகவேதான் இந்த நாளுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு நாம் மீலாது விழா சிறப்பு தின நிகழ்ச்சி என்று அறிவிப்பு செய்ததிலே அந்த மீலாது விழாவுக்கு பக்கத்தில் ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு வச்சோம். விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க, போஸ்டர்லையோ அல்ல மற்ற விளம்பரங்கள்லையோ பார்த்தவங்க மீலாது விழான்னு போட்டு பிராக்கெட்ல கொஸ்டின் மார்க் போட்டு சிறப்பு நிகழ்ச்சி. ஏன் இந்த கொஸ்டின் மார்க்கு? மீலாது விழானா என்ன? மீலாது என்பது பிறப்பு, விலாதத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. மீலாது என்றால் பிறப்பு. மீலாது தினம் பிறப்பு தினம், அதாவது பிறந்த தினம். இந்த பிறந்த தினம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இன்றைய தினம் பிறந்த தினம். ஏன்னா ரபீல் அவல் 12 ரசூலுல்லாஹ் மட்டும் உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பிறந்திருப்பாங்க. அன்னைக்கு அவங்க எல்லாத்துக்கும் பிறந்த தினம் கொண்டாடுறது இல்லை. ரபீல் அவல் 12 என்றால் பிறந்த தினம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறந்த தினத்தை மட்டும்தான் குறிக்கும் மீலாது தினம் என்பது. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த தினம் கொண்டாடுவதை அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அனுமதித்திருக்கிறார்களா, அங்கீகரித்திருக்கிறார்களா? அல்லது மீலாது தினம் என்ற பெயரிலே பிறந்த நாள் கொண்டாடல, நம்ம கேக் வெட்டல, அல்ல ஹாப்பி பர்த்டே கொண்டாடல, வேற ஏதாவது ஒரு ஊர்வலம், ஒரு மீலாது பேரணி, அல்லது அன்னை தினத்து ஒரு ஆர்ப்பாட்டம், மீலாது ஆர்ப்பாட்டம். ஏன்னா இன்னும் அப்படி யாரும் வைக்கல, வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மீலாது ஊர்வல அளவுக்கு வந்துட்டாங்க, மீலாது ஆர்ப்பாட்டம் வைக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? மீலாது ஆர்ப்பாட்டம் அல்லது நாங்க இல்லைங்க, நாங்க ஊர்வலம் ஆர்ப்பாட்டத்தெல்லாம் போறது இல்லை, நாங்க இபாதத்தாகவே வைக்க போறோம், அதனால ஸ்பெஷல் நோன்பு, மீலாது நோன்பு, ஆஷுரா நோன்பு மாதிரி, ரமதான் நோன்பு மாதிரி ஒரு மீலாது நோன்பு, அப்படி ஏதாவது புதுசா கொண்டாடலாமா? ஏன்னா இன்னைக்கு மீலாது என்பதை முஸ்லிம்களுடைய ஒரு பிரிவினர் ஈதே மீலாது நபி, இந்த மீலாதுக்கு பேர் ஈதே மீலாது நபி, மீலாது நபி பெருநாள். ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்தது 2 பெருநாள், நாம உருவாக்கின 3வது ஒரு பெருநாள் ஈதே மீலாது நபி. நான் அன்னைக்கு புது சட்டை பார்த்து கல்ல ஒருத்தர் கேட்டார், என்ன ஈது ட்ரெஸ்ஸா அப்படின்ட்டாரு. அப்புறம் தான் யோசனை வச்சு, ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸை போட்ட, நீ பழைய ட்ரெஸ் போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப ஈதே மீலாது நபி, ஏன்னா இன்னைக்கு ஒரு ஈது மாதிரி கொண்டாடப்படுது ஈதே மீலாது நபி அப்படிங்கிறது.
அப்ப இந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் என்று ஒரு நாளை குறிப்பாக்குவதற்கோ, அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்தாருக்கெல்லாம் அருட்கொடை. அப்படி உலகத்தாருக்கெல்லாம் அருட்கொடையாக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏன் ரஹமத்து கிடைச்ச நாள் நம்ம ஒரு நாளை கொண்டாடக்கூடாது, நல்ல நாளை கொண்டாடக்கூடாது? ஏன்னா அதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது. என்ன ஆதாரம் சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, அஃதலுல் ஐயாமி தலாத் அலை ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ. புகாரி ஹதீஸ்ல வருது, சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் தான். ஃபீஹி உலித ஆதம், ஏனென்றால் அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள், அந்த நாளில் தான் கியாமத்து நிகழும். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்கிறதுனால அந்த நாள் தான், ஜும்மா நாள் தான் ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் ஜும்மா நாளுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் சிறப்பான நாள்னு சொல்லும் பொழுது, நபிமார்களுக்கெல்லாம் சிறந்த நபியான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் 12 நாம ஏன் சிறந்த நாள்னு கொண்டாடக்கூடாது? முதல் ஆதாரம். இரண்டாவது ஆதாரம், ஏன்னா இன்னைக்கு மீலாது நபி என்பது மக்களிடத்திலே ஓரளவு தெளிவு பெற்றுடுச்சு. அந்த மீலாது நபி ஊர்வலம் நடத்துறது, ஆர்ப்பாட்டம் பண்ணது, அந்த ஊர்வலத்துல இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லி கோஷம் போட்டது, அப்புறம் ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமான இழக்க மாட்டோம்ன்றது, அப்புறம் அந்த அது என்ன குப்பம், அயோத்தியா குப்பம் போன உடனே அவன் 2 கம்பியை தூக்கிட்டு வந்தோன்னு எடுத்த ஓட்டம், இதெல்லாம் கேள்விப்பட்டோம், பார்த்திருப்போம். வரலாறு நடந்த சம்பவங்கள் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. எங்களுடைய ஈமான இலக்கத்துக்கு ஈட்டி முனை தேவையில்லை, ஒரு ஈர்க்குச்சி ஊர்வலே ஓடி போயிடும் ஓடணும். இப்படியெல்லாம் நடந்து அந்த ஊர்வலம் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்து இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட அந்த மறந்துட்டு வந்துச்சு. மீலாதுங்கிறது இது ஒரு பிதாத்து, அப்படி எதுவும் கிடையாது மார்க்கத்துல, மீலாது நபிலாம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒரு நிலை வந்த நேரத்தில் சமீபத்திலே சில குதர்க்கவாதிகள் குழப்பவாதிகள் உருவாகி இல்ல இல்ல மீலாது விழாக்கு ஆதாரங்கள் இருக்குது, குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே வெளிச்சத்திலே மீலாது விழா கொண்டாடலாம், குர்ஆன்ல அதுக்கு தலீல் இருக்குது, ஹதீஸ்ல அதுக்கு தலீல் இருக்குது, இல்லாத பொல்லாத பொய்யையும் கற்பனையும் கதைகளையும் இட்டுக்கட்டி மீலாது நபி கொண்டாடலாம் சொல்லி மக்களுக்கு மத்திய ஒரு ஃபித்னாவை ஏற்படுத்த ஆரம்பித்தார்கள். ஏன்னா போன வருஷம் வரைக்கும் முந்தின வருஷம் வரைக்கும் நம்ம பள்ளியில் இந்த மாதிரி நிகழ்ச்சி கிடையாது. இந்த மாதிரி ஃபித்னா ஒன்று மக்களுக்கு மத்தியில் பரவலாக ஆரம்பிச்சு இது நல்ல தெளிவா இருந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி வந்ததுனாலதான் சரி நம்ம அதே தினத்தில் நம்மளும் மக்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க என்னென்ன ஆதாரங்களை வைக்கிறாங்க. முதல் ஆதாரம் இந்த ஆதாரம். என்ன ஆதாரம்? புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அது சிறந்த நாள், ஏன்னா அன்னைக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, அன்னைக்கு தான் கியாமத் நாளும் நிகழும், அதனால அது சிறந்த நாள் ரசூலுல்லாஹ் ஜும்மாவை சொன்னாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் சிறந்த நாள் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் பிறந்த நாளை நம்ம சிறந்த நாள் ஏன் கொண்டாடக்கூடாது? முதல் கேள்வி. இரண்டாவது ஆதாரம், பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்தாருக்கெல்லாம் ஒரு அருட்கொடை. ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்தார் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருட்கொடையாக உலகத்திலே அனுப்பி வைத்தார். அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ரஹ்மத் நமக்கு கிடைத்த நாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரும்பொழுது ஆஷுரா அந்த நேரத்தில் பார்க்குறாங்க, யூதர்கள்லாம் நோன்பு வைக்கிறாங்க முஹர்ரம் 10 அன்னைக்கு. ஏமா நோன்பு வைக்கிறீங்க கேட்டால் எங்களுக்கு இந்த நாளில் தான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாத்தான், அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் விதத்திலே இந்த நாளில் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அப்படியே அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விஷயம் நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவுடைய விஷயத்தில் அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் தான் அதிக தகுதி உள்ளவர்கள், ஆகவே நாங்கள் 2 நாள் நோன்பு வைப்போம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் நோன்பு வச்சாங்க. இந்த ஹதீஸை வச்சு பாத்தீங்களா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விடுதலை கிடைச்சது ஒரு ரஹ்மத்து. அப்போ அந்த நாள் ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சு கொண்டாடி இருக்கும் பொழுது நாம ஏன் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு கிடைத்த மீலாது தினத்தை ரபீஉல் 12 நாம ஏன் ஒரு பெருநாளா கொண்டாடக்கூடாது, ஈதா கொண்டாடக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஆதாரங்கள், இந்த மாதிரி எனக்கு மடக்கான ஆதாரங்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவா குர்ஆன்ல சொல்றான், வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உங்களுக்கு கட்டளையிட்டார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு தடுத்தார்களோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை மார்க்கம்னு சொல்லிட்டாங்க அதான் மார்க்கம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாமளா எடுத்து வச்சுக்கிட்டு இட்டு கட்டிக்கிட்டு அறப்படிச்ச தனமா அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி வைக்க கூடாது? நான் கேட்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்த நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்து கொண்டாடினார்கள் என்றால் அப்ப தங்களோட உம்மத்துக்கு சொல்லியிருக்கணும், மூசாவை விட சிறந்த நபி நானு, ஆகவே நாம் ஏன் பிறந்த நாளையும் நீங்க நோன்பு வச்சு கொண்டாடுங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா?
அவன் நமக்கு தெரிஞ்ச இந்த நாளுடைய சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம போயிடுச்சா? ஒண்ணு. ரெண்டாவது முதல் ஆதாரம் சொன்னாங்கல்ல, என்ன ஆதாரம்? யௌமுல் ஜும்ஆ ரொம்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாள். அன்னைக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி கியாமத் நாள் நிகழும், அதனால அந்த நாள் சிறந்த நாள் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி திங்கள் கிழமையும் சிறந்த நாள். ஏன்னா அன்னைக்கு தான் நாம் பிறந்தேன், அன்னைக்கு தான் நாம் பிறந்தேன் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லாம சொன்னாங்க, திங்கட்கிழமை என்பது நான் பிறந்த நாள், அது சிறந்த நாள். அதை எப்படி கொண்டாடணும்? அன்றைய தினத்தில் நான் நோன்பு இருக்க விரும்புகிறேன், நீங்களும் நோன்பு வைங்க. திங்கட்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை நாம் கொண்டாடுறதா எப்படி கொண்டாட சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அன்றைய தினம் நான் பிறந்த நாள், நான் அன்றைய தினத்தில் நோன்பு இருக்க ஆசைப்படுகிறேன், ஆகவே நீங்களும் நோன்பு வைங்க. அப்ப உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறதா இருந்தா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு வைத்து அந்த தினத்தை கொண்டாட வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. வாரம் நோன்பு வைக்கிறது முடியாது, வருஷத்துக்கு ஒரு நாள் ஜாலியா கொண்டாடி போயிடலாம். ஒரு ஊர்வலம், ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, நாராயண தக்பீர், அல்லாஹ் அக்பர், ஈட்டி மணி இப்பெல்லாம் கோஷம் போட்டு போயிடலாம். பள்ளியாசல சீரியல் லைட் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி மௌலிது ஓதி பாட்டு படிச்சு கொண்டாடலாம். வாரம் கொண்டாடினா முடியாது ஹஸ்ரத், அது கஷ்டம், அது கஷ்டம். அப்ப வாரம் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடணும். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்றைய நேரத்துல நோன்பு வைங்க. இன்னைக்கு எத்தனை பேர் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறோம்? வாரம் ரசூலுல்லாஹ் பேர்ல முஹப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்றைய தினம் நான் பிறந்த தினம் திங்கக்கிழமை, அதெல்லாம் நான் நோன்பு வைக்க விரும்புறேன், இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு நோன்பு வச்சாங்க. அப்ப நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான முஹப்பத் இருந்தால், உண்மையிலேயே அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவதா இருந்தால் என்ன பண்ணணும்? வாரம் நோன்பு வைக்கிற திங்கக்கிழமை தோறும் அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் செய்யக்கூடிய உண்மையான மரியாதை. அதை விட்டுட்டு வருஷத்துல ஒரு நாள் பள்ளியாசல சீரியல் லைட் போடுறதுன்னா, மௌலிது ஓதுறதுன்னா, பாட்டு பாடுறதுன்னா, கொண்டாடுறதுன்னா, சீரணி வழங்குறதுன்னா, ஸ்வீட் கொடுக்கறதுன்னா, பிரியாணி கொண்டாடுறதுன்னா, சுப்ஹானல்லாஹ். இது எல்லாம் எப்போ? ரபியுல் அவ்வல் 12 தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னு சொல்லி கன்ஃபார்மா தெரிஞ்சான். முதல்ல அங்கேயே அடிபட்டு போயிடுது. ரபியுல் அவ்வல் 12 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது, எந்த விதமான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட கிடையாது. ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் 12 பிறந்தாங்கன்னு சொல்லி ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தாங்களா இருக்க தவிர 12 பிறந்தாங்களா, 18 பிறந்தாங்களா, 20 பிறந்தாங்களா, 27 பிறந்தாங்களா, 4 கூட்டு இருக்குது. 12 பிறந்தாங்க சில பேர் சொல்றாங்க, 18 சில பேர் சொல்றாங்க, 20 சில பேர் சொல்றாங்க, 27 சில பேர் சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் மாசம் அது கன்ஃபார்ம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. எந்த தினம் உறுதியான ஆதாரங்கள் கிடையாது. ரபியுல் அவ்வல் மாதம் 12 எதுக்கு ஆதாரம் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனது ரபியுல் அவ்வல் 12. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனது ரபியுல் அவ்வல் 12. அதுக்கு மட்டும் ஆதாரம் இருக்குதுலாங்க, அதுக்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஏன்? கொஞ்சம் லாஜிக்கா பார்த்தாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது எந்த நிலையில் வஃபாத் ஆனாங்க? ஒரு சாதாரண மனுஷனாக அல்ல, உலகத்தையே அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சமுதாயத்தை விட்டு மூத்தவராங்க. அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற சமுதாயத்தை விட்டு மூத்தாராங்க. அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? பெருமானாருடைய அங்க அசைவுகளை எல்லாம் குறிப்பெடுத்து ஆதாரப்பூர்வமா பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அது எப்படிப்பட்ட சமுதாயம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63வது வயதிலே அவருடைய தலையிலே எத்தனை நரைத்த முடி இருந்தது என்பதை எண்ணி வைத்திருக்கக்கூடிய சமுதாயம். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு அசைவுகளையும், அவங்களுடைய தாடி எப்படி இருந்துச்சு, மீசை எப்படி இருந்துச்சு, தாடியில நரைச்ச முடி எத்தனை இருந்துச்சு, தலைமுடியில நரைச்ச முடி எத்தனை இருந்துச்சு, அவருடைய தலப்பாய் எப்படி இருந்துச்சு, பேசும்போது கையை எப்படி ஆட்டுவாங்க, எப்படி முகத்தை காட்டுவாங்க, எப்படி நடப்பாங்க என்று ஒவ்வொரு இன்ச்சா அல்ல, ஒவ்வொரு மில்லிமீட்டரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளந்து பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த தினத்தையும் ஆதாரப்பூர்வமா பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12 திங்கள் கிழமையில தான் கரெக்டா லுஹாவுடைய நேரத்திலே அந்த 10 ல இருந்து 11 மணிக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது இவங்க ஒரு நபியா வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது, இவங்க ரசூலா வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு சாதாரண குழந்தையா தான் ரசூலுல்லாஹி பிறக்கிறாங்க. பிறக்கும்போது சில அற்புதங்கள் நடக்குது, உலகத்துல சில அற்புதங்கள் நடக்குது. ஆனா இது என்ன குழந்தை, யாரு, இவங்க எப்படி வருவாங்க, பின்னாடி இவங்க ரசூலா வருவாங்களா, தூதரா வருவாங்களா, எப்படி வருவாங்க யாருக்கும் தெரியாது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, சரிங்க யாரா இருந்தா என்ன, ஒரு சாதாரண குழந்தையாவே பிறக்கட்டும், டேட் ஆஃப் பர்த் குறிச்சு வச்சுக்கலாம்ல. நீ நம்ம எந்த குழந்தையும் டேட் ஆஃப் பர்த் குறிச்சு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மாவோ அவங்க பாட்டனாரோ ஒரு டேட் ஆஃப் பர்த் குறிச்சு வச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னா, அரபு மக்களுக்கு
மக்களுக்கு மத்தியில டேட் ஆஃப் பர்த் குறிச்சு வைக்கிற பழக்கமே கிடையாது. அரபு மக்களுக்கு மத்தியில பிறந்த நாளை குறித்து வைக்கக்கூடிய பழக்கமே கிடையாது. அது மட்டுமல்ல, ஏன் பழக்கம் இல்லைன்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு பெரும்பாலும் எதுக்காக நீ குறிச்சு வைக்கிறோம்? கவர்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, அல்லது டேட் ஆஃப் பர்த்ல அல்லது ஸ்கூல் சர்டிபிகேட்ல வரதுக்குலாம் 2ஆம் 3ஆம் பட்சம். முதல் காரணம் எதுக்கு? என் குழந்தைக்கு வருஷம் வருஷம் பர்த்டே கொண்டாடணும், அதுக்கு தான் டேட் ஆஃப் பர்த் குறிச்சு வைக்கணும், அதுதான் குறிச்சு வைக்கிறோம். ஆனா அரபு மக்களுக்கு மத்தியில பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பழக்கமும் கிடையாது, டேட் ஆஃப் பர்த் குறிச்சு வைக்கக்கூடிய பழக்கமும் கிடையாது. அப்படிங்கும் பொழுது யார் என்றே தெரியாத, அல்லது நபியா வருவார்கள் என்று எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாத ஒரு சாதாரண குழந்தையாக பிறக்கக்கூடிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்படி அரபு மக்கள் டேட் ஆஃப் பர்த் குறிச்சு வச்சிருப்பாங்க? அதனால அவங்க அதனாலதான் அவங்களோட பிறந்த தினத்துல கருத்து வேறுபாடு. 12, 17, 20, 12, 18, 20, 27 கருத்து வேறுபாடு. அதனால் சகோதரர்களே, இன்றைய தினம் உண்மையிலேயே நாம் கொண்டாடுவதாக இருந்தால் சந்தோஷமா சீரியல் லைட் போட்டு, ஸ்வீட் கொடுத்து, பிரியாணி ஆக்கி போட்டு, நல்ல ஈது மாதிரி ட்ரெஸ், புது ட்ரெஸ் போட்டு ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டாடக்கூடிய தினம் அல்ல. அப்படி கொண்டாடுவதாக இருந்தால் இன்றைய தினம் கருப்பு சட்டை அணிந்து துக்க தினமாக கொண்டாட வேண்டும். ஆனா மார்க்கத்தில் அதுக்கு இடமில்லை. ஆனா அதுக்கும் இடமில்லை. அப்படி ஒரு கால் நமக்கு மார்க்க அனுமதி கொடுத்து கொண்டாடுவதாக இருந்தால் இன்றைய தினம் உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய துயரம். இதை விட துயரம் உலகத்துக்கு எதுவும் கிடையாது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததை விட, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததை விட ஒரு துக்ககரமான நாள் இந்த உலகத்துக்கு என்னைக்கு இருக்க முடியும்? அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதை விட ஒரு துயரமான நாள் இந்த உலகத்துக்கு எது இருக்க முடியும்? அப்ப இந்த உலகத்திற்கே ஒரு துயரமான நாள், துக்ககரமான நாள், மோசமான நாள், ஒரு இருட்டு நாள், ஒரு கெட்ட நாள், ஒரு பீடை பிடித்த நாள் என்றால் அது ரபீஉல் அவ்வல் 12 தான். ஏன்னா இந்த நாள்ல தான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றார்கள். இந்த உலகத்திற்கே இதாயத்தாக, இந்த உலகத்திற்கே நேர்வழியாக, இந்த உலகத்திற்கே அல்லாஹ்வுடைய அற்புதமான மார்க்கத்தை சொல்வதற்காக, இந்த உலகத்தை நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய மிக பெரும் ரஹ்மத்தாக, ரஹ்மத்துல் ஆலமீனாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தினத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ அந்த தினம்தான் இந்த உலகத்திற்கு பிடித்த பீடை தினம், துக்க தினம். அந்த பீடை தினத்தையும் கொண்டாடுறது நம்ம மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஷியாக்கள் மாதிரி ஆலே ஜூலான்னு சொல்லி இந்த மாரில் அடிச்சுக்கிட்டு, நெஞ்சில கிழிச்சுக்கிட்டு, பிளேடால அறுத்துக்கிட்டு, ரெட்டசல் சொட்ட போறதுக்கு அனுமதி இருந்தா கண்டிப்பா போலாம் இன்ஷா அல்லாஹ். நம்மளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா என்னுடைய இறந்த தினத்துல பீடை தினம், பீடையை கொண்டாடுவதற்காக எல்லாம் கருப்பு தலப்பா கட்டிக்கிட்டு, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு, பிளேடால உடம்ப கிழிச்சுக்கிட்டு ஊர்வலம் போகணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தோட அதிகமான இடத்தை நம்ம கொடுப்போம், இன்ஷா அல்லாஹ் கொடுத்திருப்போம். ஆனால் பீடை தினமாக கொண்டாடுவதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கிற மார்க்கத்தில். அதனால் தான் சகோதரர்களே, இன்றைய தினம் என்ன தினம் என்று விளக்குவதற்காகத்தான் இன்றைய தினத்தில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்கள். பெருமானாருடைய கடைசி நாட்கள் எப்படி கழிந்தன? ஏன்னா இன்னைக்கு இந்த ரபீஉல் அவ்வல் 12 வந்துட்டாலே ஒட்டுமொத்தமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒட்டுமொத்த ஞாபகத்தை இந்த உம்மத்து குத்தகைக்கு எடுத்துக்கிறது இந்த மாசத்துல தான். மீலாது விழாக்கள் என்ன, சீரத்து விழாக்கள் என்ன, ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறது என்ன, ஓகே அதெல்லாம் தப்பு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதோ, அவருடைய குணதிசயங்களை பற்றி பேசுவதோ, அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதோ, அவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசுவதோ, அன்னாருடைய புனிதமான மனைவிமார்களை பற்றி பேசுவதோ, ஏன் அவர்கள் ஏறி சென்ற ஒட்டகத்தை பற்றி பேசுவதோ, அந்த ஒட்டகம் போடும் சாணத்தை பற்றி பேசுவது கூட இபாதத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி சென்ற ஒட்டகம் எப்படி இருந்தது அதை பற்றி பேசுறது இபாதத்து. அந்த ஒட்டகம் எப்படி சாணம் போட்டுச்சு அந்த சாணத்தை பற்றி பேசுவது கூட இபாதத்து. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை வரலாறை வருடம் முழுவதும் பேச வேண்டும், வருடம் முழுவதும் கேட்க வேண்டும். அன்னாருடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பெற வேண்டும். ஆனால் ரபீஉல் அவ்வல் 12க்கு மட்டும் மீலாது விழாங்கிற பேர்ல, பிறந்த நாள் விழாங்கிற பேர்ல அதற்கு பள்ளிவாசல்களை அலங்காரம் பண்ணி, மல்லிகைப்பூவால் அலங்காரம் பண்ணி பெருநாளாக கொண்டாடுவது, ஈதாக கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த விதத்தில் சரி? இது ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மீலாது விழா என்பது ரபீஉல் அவ்வல் 12 கொண்டாடுவதற்கு எந்த முகாந்திரம் கிடையாது, எந்த ஆதாரம் கிடையாது. ரபீஉல் அவ்வல் 12 தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது. இப்ப ரபீஉல் அவ்வல் 12 என்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த தினம், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த தினம். இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கடைசி நேரம் எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர் மீதும் கடமை.
ஆனால் எந்த ஒரு மூமின் பெருமானாருடைய இறுதி நேரத்தை பற்றி கேட்டால் அந்த ஒரு மூமினுக்கு அவன் கண்கள் கசிந்து கண்ணீர் வடிந்து அவனுடைய ஈமானிலும் அவனுடைய தக்வாவிலும் நிச்சயமாக புத்துணர்வு ஏற்படாமல் இருக்காது. பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவுமே இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்தின் பொழுது, பெருமானாருடைய கண் அசை இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்து, அவருடைய கையசை இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்து, அவருடைய நாவ் அசை இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்து, அவர்கள் உட்கார்ந்தால் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்து, எழுந்தால் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்து, நடந்தால் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்தின் பொழுது பெருமானாருடைய இறுதி நாட்கள் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்து இல்லாமையா போயிடும். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்களை பற்றி தான் சகோதரர்களே இன்னைக்கு நம்ம பேச போறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளவு அற்புதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்ந்தார்கள், எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை. பல தடவை நீங்க மக்காப்பள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் பல நண்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வரக்கூடிய ரமலானிலும் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வரலாறு இன்னும் அதிகமான தகவல்களோட மக்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வரக்கூடிய ரமலானில் இன்ஷா அல்லாஹ் ரமலான் 30 நாட்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வரலாறு இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். எத்தனை தடவை கேட்டால் நமக்கு ஹிதாயத் தான், நேர்வழி தான். அதுல அந்த இறுதி நாட்களை பார்க்கும்போது சகோதரர்களே, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ரமலான் மாதம் வருகின்றது. அப்பொழுதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமிக்ஞைகளை, சில அடையாளங்களை காட்ட ஆரம்பித்து விட்டான். ஏன்னா எந்த ஒரு வருடமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல 10 நாள் இத்திகாஃப் இருப்பாங்க. ஆனா அந்த கடைசி வருடம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாசத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரை இறங்கிய குர்ஆன் ஆயத்துக்களை ஃபுல்லா ஓதி காட்டுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்பாங்க. இது ஒவ்வொரு வருஷம் ரமலான் நடக்கிறது. ஆனால் எந்த வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ ரசூலுல்லாஹி கடைசி ரமலானில் மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 2 முறை ரசூலுல்லாஹ் ஓதி காட்ட சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை ஓதி காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. 2 முறை, எப்போ வருஷத்துக்கு 1 முறை நடக்கும். ஆனா எந்த வருடம் பெருமானார் உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ அந்த வருஷம் மட்டும் 2 தடவை நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஜ்ஜத்துல் விதா, ரமலான் முடிஞ்ச உடனே ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு போறாங்க. அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு போன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜில வைத்து மக்கள்கிட்ட சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை என்னிடத்துல நல்லா கவனிச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா தொழுக மாதிரி இல்லை, சரி ஒருவேளை தொழுகை ரசூலுல்லாஹ் கவனிக்கல, அடுத்த வேளை தொழுகை கவனிச்சுக்கலாம், எப்படி தொழுதான்னு பார்த்து எடுத்துக்கலாங்கிறதுக்கு என்னுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை நல்ல முறையில் பார்த்துக்குங்க. இன்னி அரா, நிச்சயமாக நான் கருதுகிறேன், அடுத்த வருடம் ஹஜ்ஜிலே நீங்கள் என்னை பார்க்க முடியாதோ என்று நான் கருதுகிறேன். இதுதான் என்னுடைய ஹஜ்ஜு கடைசி ஹஜ்ஜா இருக்கும். இனிமே அடுத்த ஹஜ்ஜெல்லாம் என்ன பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்பவே ஹஜ்ஜுடைய அமல்களை எப்படி செய்யணும் தெளிவா பார்த்துக்குங்க, என்னிடத்துல இருந்து ஹஜ்ஜுடைய அமல்களை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இப்படி சில அடையாளங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில 6 மாதங்களுக்கு முன்பாக கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த நிலையில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு முஹர்ரம் பிறந்து சஃபர் முடிந்து ரபீல் அவல் 3வது மாதம் ஆரம்பமாகின்றது. 3வது மாதம் ஆரம்பிக்கிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் தன்னுடைய அடிமை முவைஹிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைச்சிக்கிட்டு ஜன்னத்துல் பக்கீக்கு போறாங்க. நள்ளிரவிலே ஜன்னத்துல் பக்கீக்கு போறாங்க. ஜன்னத்துல் பக்கீல போய் அங்க அடக்கமா இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களுக்காண்டியும் முஸ்லிம்களுக்காண்டியும் நீண்ட நேரம் நின்று அழுது துவா செய்றாங்க. நீண்ட நேரம் துவா செய்றாங்க. எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் அந்த மரணித்த மக்களிடத்திலிருந்து விடைபெறப் போகிறார்கள் என்பதை போன்று நீண்ட நேரம் என்ன அவங்களுக்கான துவா செய்றாங்க. குறிப்பா ஷுஹதா உஹது போரிலே ஷஹீதான ஷுஹதாக்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெகு நேரம் நின்று அவங்களுக்கான துவா செய்றாங்க. துவா செஞ்சு முடிச்ச பிறகு திரும்ப வர்றாங்க. பக்கத்தில் அவங்களுடைய அடிமை முவைஹிபா ரலியல்லாஹு தஆலா நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றாங்க, அவங்க நிற்கிறாங்க பக்கத்தில், அவங்கள பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல பார்த்து சொல்றாங்க, யா அஹ்லல் மகாபிர், ஓ கபராளிகளே. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இறுதி வசனங்களை கவனிங்க, இறுதி வார்த்தைகளை. அவங்களுக்கு மரணம் நெருங்கி விட்டது, நான் மரணிக்க போறோங்கிற அறிகுறி அல்லாஹ் அவங்களுக்கு காட்டிட்டா அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு செய்கைகள் முதல்ல கபிரிஸ்தானுக்கு போறாங்க. கபிரிஸ்தான்ல போய் எல்லா சஹாபாக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சலாம் சொல்லி அங்க அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி உயிர் நீத்த ஷுஹதாக்களுக்காண்டி அழுது துஆ செஞ்சுட்டு அங்க என்ன சொல்ல, யா அஹ்லல் மகாபிர், கபராளிகளே, லா யஹ்னிஉ லக்கும் மா அஸ்பஹதும் ஃபீஹி மிம்மா அஸ்பஹன் நாஸ் ஃபீஹி, இப்பொழுது மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதை விட நீங்கள் இருக்கும் நிலை நல்ல நிலையில் இருக்கிறீர்கள். எங்க ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற நேரத்தில் சஹாபாக்கள் வாழ்ந்துகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா இன்னைக்கும் நிலை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க.
மக்கள் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதை விட நல்ல நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் கபருக்குள்ளே. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் காரணம் சொல்றாங்க. ஏனென்றால் அக்பலத்தில் ஃபிதன், நாளுக்கு நாள் குழப்பங்கள் வர ஆரம்பித்து விட்டன. நாளுக்கு நாள் குழப்பங்கள் வர ஆரம்பித்து விட்டன. எப்படி குழப்பங்கள் வர ஆரம்பித்தன? இரவினுடைய இருள் எப்படி படருமோ அது போன்று குழப்பம் படர ஆரம்பித்து விட்டது. இரவினுடைய இருள் படர்வதை போன்று பட ஆரம்பித்து விட்டது. ஏன்னா இருளினுடைய இரவு படறதை யாராவது தடுக்க முடியுமா? எத்தனாயிரம் போக்கஸ் வாட்ஸ் லைட் போட்டு போக்கஸ் லைட் போட்டாலும் ஒரு இடத்துல இருட்டு தானே செய்யும். இருக்குமா இருக்காதாங்க? எவ்வளோ எத்தனாயிரம் போக்கஸ் லைட் போட்டு எத்தனாயிரம் வாட்ஸ் லைட் போட்டு போக்கஸ் லைட் போட்டு இரவையே பகலாக்குற மாதிரி ஆனா கூட அந்த இடம் மட்டும்தான் வெளிச்சமா இருக்கு. பின்னாடி இப்படி இருக்கும். எவ்வளவு பெரிய விளக்கு ஏற்றி வச்சாலும் அந்த விளக்கு வெளிச்சம் கொடுத்துருக்கோம், விளக்கு கீழே என்ன இருக்கும்? அப்ப இருளை யாராலும் தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. அது போன்று தவிர்க்க முடியாத தடுக்க முடியாத இருளை போன்று நாளுக்கு நாள் ஃபித்னாக்கள் பெருக ஆரம்பித்து விட்டன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஃபித்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஃபித்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஃபித்னா, இப்படியே ஃபித்னாக்கள் வர ஆரம்பித்து விட்டன. அல் ஆகிரத்து ஷர்ரு மினல் ஊலா, முதல்ல வர்ற ஃபித்னா விட இரண்டாவது வர்ற ஃபித்னா ரொம்ப மோசமா இருக்குது. அந்த ஃபித்னா விட அதுக்கு அடுத்து வர்ற ஃபித்னா ரொம்ப மோசமா இருக்குது. அப்படி உலகத்துல நாளுக்கு நாள் ஃபித்னாக்கள் வர்றதுனால தான் மக்கள் இருக்கக்கூடிய நிலையை விட நீங்கள் நல்ல நிலையில் இருக்கிறீங்க. உயிரோடு இருக்கிறவங்க ஃபித்னால மாற்றதை விட நீங்க மௌத்தா போனவங்க போல தப்பிச்சுக்கிட்டீங்க ஃபித்னால இருந்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபராளிகளை பார்த்து சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த கபராளிகளுக்கு சுபச்செய்தி சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நானும் உங்களோட வந்து சேரப்போகிறேன் சொல்லிட்டு தான் கூட இருக்கிற தன்னுடைய அடிமை முவைஹிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சொல்றாங்க, அது ஊதீது மஃபாத்திய ஹஸாயின துன்யா வல் குல்த ஃபீஹா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு உலகத்தினுடைய எல்லா ஹஸானாக்களுடைய சாவிகளையும் கொடுத்து இந்த உலகத்திலே நிரந்தரமான தங்குவதற்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்து, சும்மல் ஜன்னா, பிறகு சொர்க்கத்தையும் கொடுத்து, அதற்கு பிறகு அல்லாஹ் ஃபஹுய்யிர்து, எனக்கு ஒரு ஆப்ஷன் இக்தியார், ஒரு வாய்ப்பையும் கொடுத்து விட்டான். அதான் இந்த உலகத்துல எல்லா செல்வத்தையும் கொடுத்துறேன், கொடுத்து நிரந்தரமா இருக்கலாம் அந்த துனியால, நிரந்தரமா இருந்து நல்ல சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்களா, அல்லது உங்களுக்கு அல்லாஹ் நிர்ணயித்த தவணை முடிஞ்ச உடனேயே நேரம் உங்க ரப்பையும் உங்க சொர்க்கத்தையும் சந்திக்க போறீங்களா? ரெண்டு சான்ஸ் தர்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஹய்யர்து பைன ذلك وبين لقاء ربي والجنة, நான் அந்த உலகத்தினுடைய செல்வங்களை எல்லாம் அனுபவித்து, உலகத்திலே அந்த நியாமத்துகளை எல்லாம் அனுபவித்து, இந்த உலகத்திலே சாஸ்வதமா இருந்து நல்லா கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எனக்கு இஷ்டமா, அல்லது என் ஹயாத்து என்னுடைய அஜல் என்னுடைய தவணை முடிஞ்ச உடனே என் ரப்பையும் சொர்க்கத்தையும் சந்திக்கிறது எனக்கு விருப்பமா? இந்த இரண்டு சான்ஸ் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். ஃபஹய்யர்து லிகா ரப்பி வல் ஜன்னா, நான் என்னுடைய ரப்பையும் என்னுடைய சொர்க்கத்தையும் சந்திப்பதையே தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் அப்படின்னாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்லங்க, அனி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா புகாரி ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, மாமின் நபியின் இல்லா ஹுய்யிர லஹும், உலகத்துல வந்து எல்லா நபிக்குமே அல்லாஹ் ஒரு ஆப்ஷன் கொடுப்பானா, ஒரு இக்தியார், ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு எது வேணும்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு துனியால இருக்கிறீங்களா, இல்ல அல்லாஹ்ட்ட போய் சேர்றீங்களா? அந்த நபிமார்கள் எல்லாம் யா அல்லாஹ் போதும், துனியால வாழ்ந்தது போதும், நான் ஒன்ட்ட வர்றேன் அப்படின்றோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தன்னிடல கூப்பிட்டுக் கொள்வானாம். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான். நபியே உலகத்துல செல்வத்தை கொடுக்குறேன், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நல்ல வசதிகளை கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுத்து கடைசியா சொர்க்கத்தை தரேன், இது வேணுமா? அல்லது உங்களுடைய அஜல் தவணை முடிஞ்சவனே என்ன வந்து சந்திச்சு சொர்க்கத்தை வாங்கிக்கலாம், எது வேணும் அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். என்னுடைய ரப்பை சந்திப்பதையும் சொர்க்கத்தையுமே விரும்பி ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன உடனே முஹைபியா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்து எங்களோடலாம் இருந்து நல்ல இந்த உலகத்துல செல்வங்கள் எல்லாம் நல்லபடியா அனுபவிச்சு சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே, ஏன் நீங்க அதை தேர்ந்தெடுத்தீங்க? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல நாள் செல்ல செல்ல இந்த உலகத்தில் ஃபித்னாக்கள் தான் பெருகும், ஆகவே நான் இந்த உலகத்திலிருந்து விடைபெறவே விரும்புகிறேன். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலுக்கட்டாயமா இருக்கல, துனியா விட்டு வலுக்கட்டாயம் உயிரை கைப்பற்றல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விருப்பப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருடைய உயிரை கைப்பற்றினான். இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும், எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த என்னுடைய அல்லாஹ்வுடைய குர்ஆனும் என்னுடைய வழிமுறைகளையும் இந்த உம்மத்தை நான் விட்டு சேர்றேன், நிச்சயமா இந்த உம்மத்து வழிகட்டு போயிடாது, இன்ஷா அல்லாஹ் இந்த ரெண்டையும் பற்றி பிடிக்கும் வரை இந்த உம்மத்து நிரந்தரமான நேர்வழியில் இருப்பார்கள், நிரந்தரமான சொர்க்கத்துக்கு போய் சேர்வார்கள், இதுல சந்தேகமே இல்லை என்ற நம்பிக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவே விரும்பி ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஹைர், இந்த வார்த்தை சொல்ற ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வர்ற வழியில ரசூலுல்லாஹ் கடுமையான தலைவலி, ஜன்னத்துல் பக்கீக்கும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கும் ரொம்ப தூரம் கிடையாதுங்க. ஸோ மக்காவுக்கு மதீனாவுக்கு போனவங்க பார்த்துருப்பீங்க. ரசூலோட வீட்டுக்கும் ரசூல் அடக்கமா இருக்கிற ரவுதாவுக்கும் ஜன்னத்துல் பக்கீ ரொம்ப தூரம் கிடையாது. இங்கே பார்த்தா அப்படி தெரியும். சத்தம் போட்டு கூப்பிட்டா காதுல விழும். கூப்பிட்டு தூரம் கூப்பிடுற தூரம் தான் மிஞ்சினா ஒரு 100-150 மீட்டர் கூட இருக்காது. அங்கேருந்து ரசூலோட வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ரசூலா கடுமையான தலைவலி. அப்படியே தலையை கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்த முதல் நோயே தலைவலியும் காய்ச்சலும் தான். தலைவலி தான் வந்துச்சு. தலையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வர்றாங்க. இங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தலையை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. ஆயிஷா வீட்டுல தலையை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. வாராசா அல்லாஹ் என் தலை, அல்லாஹ் என் தலை அப்படிங்கிறாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி தலைவலி வந்தது எதனால? அவருடைய மரணம் தெரிஞ்சதுனால. ரசூலா தெரிஞ்சிச்சு நமக்கு மரணம் நெருங்கிடுச்சு, அதனாலதான் முதல்ல அடையாளமாக தன் தலைவலி வந்துச்சு. ரசூலா புரிஞ்சுக்கிச்சு. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆயிஷா தலையை பிடிச்சிட்டு இருக்காங்க. வாராசா வாராசா என் தலை போச்சே, அல்லாஹ் என் தலை, அல்லாஹ் என் தலைங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி பாக்குறாங்க, என்ன ஆயிஷா என்ன ஆச்சு? கடுமையான தலைவலி, நான் மூத்தா போடுவோம் போல தெரியுது அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்தாங்க, இவங்களுக்கு மரண மூத்து வந்திருக்குது, இவங்களுக்கு மரண அறிகுறி ரசூலுல்லாஹ் வந்துருச்சு. ஆனா அதை காட்டிக்காம தன்னுடைய மனைவியினுடைய அந்த கஷ்டத்தை போக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு கிண்டலா சொல்றாங்க. ஏன் அதனால என்ன ஆகி போச்சு? மால் அருகில உமித்த கபலி, எனக்கு முன்னாடி மூத்தா போயிட்ட உனக்கு என்ன பிரச்சனை? நான் மூத்தா போயிடும் போல தெரியுது அப்படிங்கிறாங்க. மால் அருகி உமித்த கபலி, எனக்கு முன்னாடி நீ மூத்தா போயிட்ட உனக்கு என்ன பிரச்சனை? ஃபகும்து அலைக்கி, நானே உனக்கு ஜனாஸா தொழுவைப்பேன். ஓ கஃபன் துகுபியதி, என்னுடைய கையாலேயே உனக்கு கஃபன் போடுவேன். ஓ சல்லைத்து அலைக்கி, நானே உனக்காண்டி துவா செஞ்சு தொழு வைப்பேன். ஒரு தஃபன் துகுபியதி, என்னுடைய கரங்களாலே உன்னை தஃபன் பண்ணுவேன். உனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் போது உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு முன்னாடி மூத்தா போறது நல்லது தானே அப்படின்னு நாங்க சிரிச்சுக்கிட்டேன். உடனே அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்கனவே தலைவலி துடிச்சிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் இப்படி கிண்டல் பண்ண உடனே அவன் கோவம் வந்துருச்சு. உடனே சொன்னாங்க, லவ் அது ஃபால்தா தாலா, இது எல்லாம் செய்வீங்க, வாஸ்தவம் தான். என்ன செய்வீங்க? உங்க கையாலேயே என்ன குளிப்பாட்டுவீங்க, உங்க கையாலேயே என்ன கஃபன் போடுவீங்க, உங்க கையாலேயே நீங்களே என்ன தொலை வைப்பீங்க, துவா செய்வீங்க, உங்க கையாலேயே அடக்கம் பண்ணுவீங்க. லவ் அது ஃபால்தா தாலிக்கு எல்லாம் வாஸ்தவம் தான். லக்கது ரஜாத்தைலா பைத்தி, என்ன அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஃபாரஸ்தைலா பாதுனிசாயிக்க, இன்னொரு பொண்ணோட புது மாப்பிள்ளை ஆடுவீங்களே. என்ன அடக்கம் பண்ணது ஆடுவீங்க நீங்க அடுத்த நாள் புது மாப்பிள்ளை ஆடுவீங்களே அப்படின்ற உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்சிரிப்போடு சிரிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துறாங்க. உட்கார்ந்த உடனே பாருங்க, அதாவது தன்னுடைய அந்த கடைசி நேரத்தில் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் கஷ்டத்தை, அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காண்டி ஒரு கிண்டல் பண்ணி கேலியா அந்த நேரத்து சூழ்நிலையை, அந்த அவங்களோட வேதனை மாத்துறதுக்காண்டி தன்னுடைய வேதனை மறைச்சுக்கிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைர் அப்படியே புன்சிரிப்போடு உட்கார்ந்துறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான தலைவலி ஆயிடுது. தலையில இருக்க ஒரு துணி எடுத்து கட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பவும் தலைவலி குறையல. அடுத்த நாள் வேற மனைவி வீட்டுக்கு போயிடுறாங்க. வேற மனைவி வீட்டுக்கு போய் அன்னைக்கு ஆயிஷா விட்டு மறுநாள் வேற மனைவி வீட்டுக்கு போயிடுறாங்க. போனா அங்கேயும் நாளுக்கு நாள் உடல் பலகீனமாயிட்டு, தலைவலி அதிகமாயிட்டு, காய்ச்சல் அதிகமாயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே கேட்கறாங்க, நான் அடுத்து யார் வீட்டில் இருக்கணும்? அடுத்து இந்த மனைவி வீட்டில், அந்த மனைவி வீட்டுக்கு போறாங்க. அவங்கள்ட்ட கேட்கறாங்க, அடுத்து நான் யார் வீட்டில் இருக்கணும்? இந்த மனைவி வீட்டில் இருக்கணும். அங்கே போய் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கு போகும்போது கேட்கறாங்க, அடுத்து யார் வீட்டில், அடுத்து யார் வீட்டில் கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி மனைவி மாதிரிலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து யார் யாருன்னு கேட்கறது ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போற நாள் என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி, ஆயிஷா வீட்டு நான் என்னைக்கு போவேன் அப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார் எல்லாம் கூடி உட்கார்ந்து மஷ்வரா பண்ணாங்க. அந்த ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அதாவது அன்னைக்கு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு ரசூலுல்லாஹி இருக்கிறாங்க. இருக்கும்போது சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ரொம்ப சிரமமா இருந்தா ஆயிஷா வீட்டுல தங்கிடுங்க, ஆயிஷா வீட்டுல தங்கிடுங்க. நல்லா கவனிங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவிட்டு கேட்காம, என்னால முடியலமா, உடம்பு சரியில்லை, கடுமையான காய்ச்சல் இருக்கிறேன், தலைவலியா இருக்கிறேன், நான் ஆயிஷா வீட்டுல தங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கடா, எந்த மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஷரியத் கோர்ட்லயுமே கேஸ் போட போறது இல்ல, எந்த சுப்ரீம் கோர்ட்லயுமே கேஸ் போட போறது இல்ல, எந்த மனைவி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே குற்றச்சாட்டு சொல்ல போறது இல்ல. ஆனாலும் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடித்தவர் ஒரு மனைவியின் அனுமதி இல்லாமல் அந்த மனைவிக்குரிய நாளை அடுத்த மனைவி வீட்டில் கழிக்க கூடாது, அடுத்த மனைவி வீட்டில் தங்கக்கூடாது என்ற ஒரு இந்த பாடத்தை இந்த உலகத்தில் உணர்த்ததுக்காண்டி ரசூலுல்லாஹி சொல்றாங்க. மனைவி மாறல முடியாத நேரத்தில் கூட ஆலோசனை கேட்கறாங்க. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க ஆயிஷா வீட்டில் இருந்துங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆயிஷா வீட்டுக்கு கூட்டு வராங்க. எப்படி கூட்டு வராங்கன்னா, அந்த உடல்நிலை பலகீனத்தின் காரணமாக ரொம்ப சோர்ந்து போயிடுது, கை கால்லாம் உளுந்துருது. சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி
பெருமானா ஸல்லல்லாஹு வஃபாத் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கைகாலெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுது, நடக்க முடியல. ஒரு பக்கம் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு பேரும் தோள்ல கையை போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இழுத்துட்டு வராங்க ஆயிஷா அந்த வீட்டுக்குள்ள. நபி ஸல்லல்லாஹு வீட்டுக்குள்ள அப்படியே இழுத்துட்டு ரசூலுல்லாஹ் நடக்க முடியல, அப்படியே இழுத்துட்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்ச உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் ரொம்ப வேதனைப்படுறாங்க, அவங்கள அசைய முடியல, தலைவலி தாங்க முடியல, கடுமையான காய்ச்சல். அந்த நேரத்தில் நீ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானா ஸல்லல்லாஹு பக்கத்தில் உட்கார்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த குல்லுல்லாஹு குல்லது ரபில் ஃபலக் குல்லது ரபின் நாஸ் போன்ற சூறாக்கள் எல்லாம் ஓதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கையை வச்சு ரசூலுல்லாஹ் மேல தடவை வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு கையை பிடிச்சி ஆயிஷா என்ன பண்றாங்க, இப்படியே தடவை வைக்கிறாங்க. தங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த இந்த மாதிரி சூறாக்கள் எல்லாம் ஓதி ஓதி ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குணமாக்கிட மாட்டானா, இந்த வேதனை சரியாயிடுதா? ஏன்னா மற்ற யாருக்கும் தெரியல இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இறுதி நோயின்னு சொல்லி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது ரசூல் எனக்கு இது கடைசி நோய், இது இன்னும் கொஞ்ச நாள்ல மௌத்தாக போறங்கிற செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மட்டும் சொன்னா. சஹாபாக்கள் யாரும் புரிஞ்சுக்கல, என் ரசூலுடைய மனைவிமார்களே புரிஞ்சுக்கல. சரி, ஏதோ ரசூலுல்லாஹ் காய்ச்சி சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க, ஓதி ஓதி ஊதிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கையை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி தடவிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாட்ட சொல்றாங்க, ஆயிஷாவே எனக்கு மக்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணும் போல இருக்குது, அதனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, ஒரு 7 வாளி தண்ணி கொண்டா, 7 வாளி தண்ணீர் கொண்டு வா. அந்த 7 வாளி தண்ணீருமே 7 கிணத்துல இருந்து எடுக்க சொல்லுங்க, ஒரே கிணறுல இருந்து இல்ல 7 கிணறுல இருந்து கொடுக்க சொல்லுங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு வைக்கிறாங்க, 7 கிணறுல இருந்து 7 வாளி தண்ணீர் தனித்தனியாக கொண்டு வந்து பெருமா 7 வாளியோ 7 பாத்திரமோ ஏதோ ஒரு வகை, வாளினா பெரிய வாளியான அவசியம் இல்லை, ஏதோ பாத்திரம் 7 வகையான 7 பாத்திரம் தண்ணி 7 கிணத்திலிருந்து கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் குளிக்க வைக்கிறார்கள். எந்த ஹதீஸ்ல வருது, ஹஸ்புக்கும் ஹஸ்புக்கும், போதும் 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 சொல்ற அளவுக்கு குளிர்ந்த நீரால் பெருமானா ஸல்லல்லாஹு குளிக்க வைக்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்க, நாம நினைப்போம் காய்ச்சல் அடிச்சதுண்டா பச்சை தண்ணி தொடக்கூடாது, காய்ச்சல் அதிகமாயிடுண்டு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோய்க்கு நிவாரணியாவே சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருந்தா ஆத்து தண்ணீர், எதிர் தண்ணீர் வருது இல்ல, ஆத்துல தண்ணீர் எதிர்பக்கம் வரும் பாருங்க, அப்படி நம்மை நோக்கி வரும் பொழுது அந்த ஆத்து தண்ணீரை நோக்கி தலையை வச்சு குளிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது ஜுரத்துக்கு நல்ல மருந்துங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல 7 வகையான தண்ணீர் 7 கிணத்துல கொண்டு வந்து ஊத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊத்தப்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிச்ச உடனே நல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க, கொஞ்சம் நல்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன நேரம் எழுச்சி நடந்தே போனாங்க, போய் மெம்பர்ல போய் உட்கார்ந்தாங்க. சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, மெம்பர்ல ஏறி உட்கார்ந்த உடனேயும் ஷுஹதா உஹதுக்களுக்காண்டி துவா செஞ்சாங்க. உஹதுல ஷஹீதான ஷுஹதாக்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட கையேந்தி ரொம்ப நேரம் துவா செஞ்சாங்க. துவா செஞ்சு முடிச்ச பிறகு மக்கள் சொன்னாங்க, இன்ன அப்த மின் இபாதில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களில் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் இக்தியார் கொடுத்தான், ஆப்ஷன் கொடுத்தான். என்ன ஆப்ஷன் சொல்லி கேட்டாங்க ரசூலுல்லாஹ், மின துன்யா வ பைன துன்யா வ பைன மா இந்தஹு, இந்த உலகம் வேண்டுமா அல்லது தன்னிடத்தில் உள்ளது வேண்டுமா என்று ஒரு வாய்ப்பு கொடுத்தான். ஆனால் அந்த அடியான் இந்த உலகம் வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் உள்ளதே வேண்டும் என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அப்படின்னு பொதுவா சொன்னாங்க. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் ஒரு அடியானுக்கு இந்த உலகம் வேண்டுமா அல்ல தன்னிடத்தில் உள்ள சொர்க்கம் வேண்டுமான்னு அல்லாஹ் கேட்டான். அந்த அடியானோ அல்லாஹ்விடத்தில் உள்ள அந்த சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி 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 அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற எந்த சஹாபியும் அழுவல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. மற்ற சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ஏன் அபூபக்கர் இப்படி அழுகுறாரு, காரணம் இல்லாம சம்பந்தம் இல்லாம அழுகுறாரு? ரசூலுல்லாஹ் பொதுவா சொல்ற ஏதோ ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கேட்டான், அந்த அடியான் வந்து எனக்கு உலகம் வேண்டாம் அல்லாஹ்விடத்துல சொர்க்கம் தான் வேணும்னு சொல்லி அந்த அடியான் தேர்ந்தெடுத்து கொண்டாருங்கிறது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பொதுவா தானே சொல்றாங்க. ஏன் அபூபக்கர் இப்படி தேம்பி தேம்பி அழுகுறாரு அப்படின்னு என்ன பண்ணாங்க, மற்ற மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் பிறகுதான் தெரிந்தது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றது தன்னை பத்தி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அபூபக்கர் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுதாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, பல் நஹனு நுஃப்தீக பி அன்ஃபுஸினா வ அப்னாயினா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நீங்க அப்படி விடைபெற வேண்டாம், அது உங்களுக்கு பாரமாக, பல் நஹனு நுஃப்தீக பி அன்ஃபுஸினா வ அப்னாயினா யா ரசூலல்லாஹ், அப்படி நீங்க உங்களை விடைபெறதா இருந்தாக்கா நாங்க எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் அர்ப்பணிக்கிறோம், அதை அல்லாஹ் எடுத்துக்கிட்டோம், கொஞ்ச நாளைக்கு உங்களை வைக்கட்டுமே, கொஞ்ச நாள் நீங்க இருங்களேன், உங்களுக்கு பதிலாக வேணா எங்களுடைய உயிரை கொடுக்குறோம், எங்களுடைய குழந்தைகளோட உயிரை கொடுக்குறோமே அப்படின்னாங்க. சஹாபாக்களா என்ன தேவையில்லாம இவ்வளவு சீரியஸா பேசுறாரு அபூபக்கர்,
ரசூலுல்லாஹ் சும்மா சாதாரணமா தான சொன்னாங்க, ஏன் இவ்வளவு சீரியஸா பேசுறாங்க அப்படின்னு மத்த மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பதாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து மா அலமு லா அலமு அஹதன் கான அஃதல மின் ஃபி ஸுஹபதி இன்தஹு யதம் மின் அபீ பக்கர். நான் எனக்கு ஏற்பட்ட நட்புகளிலேயே, எனக்கு கிடைத்த நண்பர்களிலேயே அபூபக்கர் மாதிரி ஒரு சிறந்த நபர் நான் பார்த்ததில்லை. ஆகவே எனக்கு பிறகு மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் வீட்டுக்கு செல்லக்கூடிய வாசலை தவிர. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வாசல் எல்லா வாசலையும் அடைச்சிட்டு அபூபக்கருடைய வீட்டுக்கு போகக்கூடிய வாசலை மட்டும் திறந்து வைங்க, மற்ற வாசல் எல்லாத்தையும் அடைச்சிருங்க. ஏன்னா அபூபக்கர் எனக்கு அவ்வளவு ஓப்பான ஒரு நண்பர். எனக்கு யார் யாரும் என்னென்ன உதவிகளாம செஞ்சாங்க, எல்லா உதவிக்கும் நான் கைமாறு பண்ணிட்டேன். ஆனால் அபூபக்கர் செய்த உதவிக்கு மட்டும் இதுவரைக்கும் நான் கைமாறு பண்ணல, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல பண்ணுவேன் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு புரிந்து கொண்டதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த உபதேசத்திலே ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை சொல்றாங்க, இல்ல சஹாபாக்கள் சொல்றாங்க, எனக்கு பிறகு நான் மூத்தா போன பிறகு முஹாஜிர்களே அன்சாரிகள் விஷயத்துல அல்லாஹ் பயந்துக்குங்க. அன்சாரிகள் வந்து இந்த மார்க்கத்துக்கான ரொம்ப செஞ்சிருக்கிறாங்க. என்ன என்னுடைய ஊர் மக்கள் எல்லாம் மக்கத்து வாசிகளா என்ன உயிரோட கொள்வதற்காக திட்டமிட்டு விரட்டியும் பொழுது எனக்கு அடைக்கலம் கொடுத்த மக்கள் இந்த அன்சாரி மக்கள். ஆகவே அன்சாரி மக்கள் விஷயம் அல்லாஹ் பயந்துக்குங்க சொல்லிட்டு சொன்னாங்க. ஒவ்வொரு சமுதாயமும் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கும், ஆனால் இந்த அன்சாரி சமுதாயம் மட்டும் பெருகாது, குறைந்து கொண்டே வரும். எந்த அளவு குறைந்து விடும் என்றால் கடைசியில உணவிலே உப்பு இருப்பதை போன்றுதான் இந்த சமுதாயத்தில் அன்சாரிகள் 1-2 பேர் இருப்பாங்க. உணவுல உப்பு டேஸ்ட் இருக்கும், ஆனா அது எங்க இருக்கு யாராவது கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி அன்சாரிகள் இந்த துனியால இருப்பாங்க, ஆனா அவங்க இருக்கிறதுனால இந்த துனியாவுக்கு நல்லது நடக்கும், ஆனா எங்க இருக்கான்னு யாராவது கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி உணவிலே உப்பு குறைந்து விடுவதை போன்று இந்த அன்சாரிகள் இந்த உலகத்தில் குறைந்து விடுவார்கள். ஆகவே அன்சாரிகள் நல்லது செஞ்சா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க, அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அதை மன்னிச்சிருங்க, அதை பெருசா எடுத்துக்காதீங்க, அன்சாரிகள் விஷயத்துல அல்லாஹ்வுக்கு பயந்துக்குங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அன்சாரிகள் அடைக்கலம் கொடுத்ததையும் தனக்கு செஞ்ச உதவிகளை ஞாபகப்படுத்தி அந்த அன்சாரிகளுக்கு நன்றி கடனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேர உபதேசத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, இன்னல் யஹூத வன் நஸாரா லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, இந்த யூதர்களையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, இந்த யூதர்களையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏனென்றால் இத்தஹது குபூர் அன்பியாஇ மசாஜிதா, நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் இந்த பாவிகள் வணக்கஸ்தலங்களாக ஆக்கி விட்டார்கள். எந்த நேரத்தில் சொல்றாங்க பாருங்க, கடைசி நேரத்தில் நபிமாருடைய கபர்களை எல்லாம் வணக்கஸ்தலங்களாக ஆக்கி விட்டார்கள், இந்த யூதர்களையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக சொல்லிட்டு சொன்னாங்க. லா தஜஅலு கப்ரி ஈதா, அந்த கடைசி நேரத்தில் உபதேசம் மௌத்தாரத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடி திங்கட்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆறாங்க, வியாழக்கிழமை இந்த பயான் நடக்குது. திங்கட்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆறாங்க, ஞாயிறு சனி வெள்ளி வியாழன் 4வது நாள் இந்த உபதேசம் நடக்குது. அந்த உபதேசத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇ மசாஜிதா, இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, தங்கள் நபிமார்களுடைய வணக்கஸ்தலங்கள் எல்லாம் இந்த நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை எல்லாம் இவர்கள் வணக்கஸ்தலங்களாக ஆக்கி விட்டார்கள். லா தஜஅலு கப்ரி ஈதா, ஆகவே என்னுடைய கபரை நீங்கள் வணக்கம் இடமாக ஆக்கி விடாதீர்கள், ஈது கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதீர்கள், உருஸ் கொண்டாடும் இடமாக திருவிழா கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதீர்கள் என்று அந்த கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் வசியத் பண்ணாங்க. சவால் எதுக்காண்டி சொல்றேன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபதேசத்தை கூட கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இன்னைக்கு குழப்பவாதிகள் எப்படி லா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை ஈது கொண்டாடும் இடமா ஆக்கிடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? ஈதுங்கிறது வருஷத்துக்கு 2 தடவை தான் கொண்டாடுவாங்க, அப்படி கொண்டாடாதீங்க, தினந்தோறும் கொண்டாடுங்கிற சொன்னாங்க. எவ்வளவு கேவலம் இது! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கொச்சப்படுத்துறது இல்லையா இது? இவங்க சொல்றா நாங்க ஆஷிகே ரசூல் முஹிப்பே ரசூல், எங்கள் ரசூலுல்லாஹ் பேர்ல முஹப்பத் இருக்குது, நாங்க தான் ரசூலுல்லாஹ் பேர்ல ஈது கொண்டாடுறோம் மீலாது கொண்டாடுறோம் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத நஸாராக்களை சபித்து விட்டு சொல்றாங்க, அவர்கள் தங்களுடைய நபிமாவுடைய அடக்கஸ்தலங்களை எல்லாம் வணக்கஸ்தலமாக ஆக்கி விட்டார்கள். ஆகவே அவங்கள மாதிரி நீங்க ஆக்கிடாதீங்க, என்னுடைய கபர்களை ஈது கொண்டாடும் இடமா ஆக்கி விடாதீர்கள். இந்த அயோக்கியர்கள் சொல்றாங்க ஈது கொண்டாடும் இடமா ஆக்காதீங்க. என்ன அர்த்தம்டா, ஈது வருஷத்துக்கு 2 தடவை தான் கொண்டாடுவாங்க, அப்படி கொண்டாடாதீங்க, தினந்தோறும் உருஸ் கொண்டாடுங்க, திருவிழா கொண்டாடுங்க, பாட்டு கச்சேரி நடத்துங்க, கவாலி நடத்துங்க, ஏன் கபர்ல தினந்தோறும் கொண்டாடுங்க. பொம்பளைங்களை தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு மினிக்கிட்டு ஜிகு ஜிகு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என் கபருக்கு வர சொல்லுங்க, தினந்தோறும் வர சொல்லுங்க, அதானுங்க அர்த்தம். அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேர உபதேசம் சொல்றாங்க. சொல்லிட்டு வசியத்தில் அன்சாரிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்சாரிகளே அதாவது இந்த உலகமே ஒரு பக்கமும், இந்த உலகமே ஒரு பக்கமும், அன்சாரிகளா நீங்க ஒரு பக்கம் போனீங்கன்னா நீங்க போற பக்கம் தான் நான் வருவேன் சொல்றாங்க.
ஏன்னா அன்சாரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுல் இஸ்லாத்துக்கு செஞ்ச உதவிகள் அப்படிப்பட்ட உதவி. அவங்க செஞ்ச தியாகங்கள் அவ்வளவு பெரிய தியாகங்கள். அவங்க பண்ண அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கான செஞ்ச முஜாஹிதாக்கள் அப்படி போற்றப்பட வேண்டிய முஜாஹிதாக்கள். அதனால ரசூலுல்லாஹி கடைசி நேரத்திலையும் அதை ஞாபகப்படுத்தினாங்க. அந்த வியாழக்கிழமையே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதியானத்துக்கு பிறகு லொஹருக்கு பிறகு இந்த உபதேசம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க, எனக்கு நாள் நெருங்கிட்டு போல தெரியுது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா குளிச்சாங்க, ஃப்ரெஷ் ஆகி வந்து உபதேசம் பண்ணாங்க. உபதேசம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ரொம்ப பயங்கமாயிட்டாங்க, படுக்கையாயிட்டாங்க. அப்ப சஹாபாக்கிட்ட சொன்னா, எனக்கு ஒரு பேப்பர் கொண்டு வாங்க, நான் சில உபதேசங்களை சொல்றேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க, அதை நீங்க பின்பற்றினீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க வழிகிடாம போறது வசதியா இருக்கும் அப்படின்னாங்க. உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பேப்பர் கேட்கறாங்க, ஏதோ எழுதுறதுக்கு ஓலை கேட்கறாங்க. எடுத்துட்டு எல்லாம் போகும்பொழுது உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்து எங்க போறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஓலை கேட்கறாங்க, ஏதோ எழுத போறாங்களாம், வசியத்தை எழுதி தர போறாங்களாம். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அட என்னப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வேதனையில ஏதோ சொல்றாங்கப்பா, ரசூலுல்லாஹ் இனி புதுசாலாம் எழுத வேண்டியது இல்லப்பா, நமக்கு ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு கூட அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை நம்மள்ட்ட இருக்குது, இது போதாதா? இதுக்கப்புறம் அவங்க வசியத்தை தனியாக எழுதணுமா? நமக்கு தேவையில்லையே. ஏதோ அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்துடைய வேதனையில அவங்க ஏதோ சொல்றாங்க, அந்த பேப்பர் வேண்டாம் வாங்க, நான் ரசூலுல்லாஹ் கேட்கறேன் அப்படின்னு கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்த பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடாயிடுது. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அதான் நபி ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, கொண்டு வந்தா கொடுங்களே அப்படின்றாங்க. உமர் தேவையில்லைங்க, இதை போட்டு ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையில சொல்றாங்க, ஏன் அதை போட்டு கேட்டுக்கிட்டு, இது பேப்பர் கொண்டு வரவா வேண்டாமா, எழுதவா வேண்டாமான்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே கருத்து வேறுபாடாயிடுது. சோதனை இப்ப நான் அந்த சொல்ற சம்பவங்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் புகாரில உள்ளது, முஸ்லிம்ல உள்ளது, ஆதாரப்பூர்வமான சம்பவங்கள் மட்டும் தான் சொல்றேன் உங்கள்கிட்ட. எதுக்கு ஆதாரம் இல்லை அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். வெறும் ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் மட்டும் சொல்றேன். ரெண்டாவது, நான் சொல்ற இந்த சம்பவங்கள் மட்டும்தான் 100% ரொம்ப கரெக்ட் நான் சொல்ல. இது இல்லாத இன்னும் சில சம்பவங்கள் இருக்கலாம், அதை நான் விடுபட்டு போயிடலாம். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஹையர் பேப்பர் கொண்டு சொல்றாங்க, கருத்து வேறுபாடு ஆன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டு, போங்கப்பா பேப்பர் வேணா வேண்டு வேணாம், ஒரு பேப்பர் கடை எப்படி தகராறு பண்ணிக்கிறீங்க, வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, மறுத்துறாங்க. பேப்பர் கொண்டு வராங்க, மறுத்துறாங்க. மறுத்த பிறகு சஹாபாக்கள் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிக்கிறாங்க, வசியத்து பண்றாங்க. சில வசியத்துகள் முக்கியமா அந்த நேரத்தில் 3 வசிய சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் வசியத்து என்ன அப்படின்னு சொன்னா, அங்கேயும் யூத நசாராக்கள். நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு யூத நசாராக்களுடைய சூழ்ச்சி நம்ம விளங்கிக்கிறது இல்லைங்க. யூதனுடைய சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, நம்முடைய சமுதாயம் விளங்குறது இல்லை. ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தெள்ள தெளிவா யூத நசாராக்களுடைய சூழ்ச்சி விளங்கி வச்சிருந்தாங்கடா, சக்கராத் நேரத்தில் கூட அவங்கள பத்தி எச்சரிக்கை பண்ணாங்க. அவங்க தான் அந்த உம்மத்துக்கு முதல் எதிரி என்பதை எச்சரித்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இல்ல ஹஜ்ரத், இன்னைக்கு கிறிஸ்தவங்களா நம்மளோட எவ்வளோ அன்பா பழகுறாங்க, எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் தான் மோசமானவன், பிஜேபி தான் மோசமானவன், இங்க உள்ள நசாராக்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படி நாம நினைக்கிற சகோதரர்களே. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்லியிருக்க மாட்டானா? ஆகவே அன்புக்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை கடைசி வரை எச்சரித்தது யூத நசாராக்களுடைய சூழ்ச்சியை விட்டுத்தான். ஏன் இன்னைக்கு உலகமே முஸ்லிம் உலகமே இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு போய் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒழுங்கான தலைமை இல்லாம, ஒழுங்கான ஹலீஃபா இல்லாம, கேட்கறதுக்கு நாதி இல்லாம, யார் எங்க அடிச்சாலும் ஏன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லாத சமுதாயமா இன்னைக்கு சின்ன பின்னமாய் போய் சீரழிஞ்சு போய் இந்த சமுதாயம் கிடக்குதுன்னா அதற்கு காரணம் இந்த யூத நசாராக்களுடைய சூழ்ச்சி தான். நீ காபத்துல்லாங்கிறோம், மக்காங்கிறோம், மதினாங்கிறோம். மக்காவுக்களும் மதினாக்களும் யூத நசாராக்கள் நுழைய முடியாது. ஆனால் யூத நசாராக்களுடைய கொள்கைகள் நுழைந்து விட்டன. மக்காவிலும் மதினாவிலும் காபத்துல்லாவுக்குள்ளும் யூத நசாராக்களுடைய கொள்கைகள் நுழைஞ்சு போச்சு. காபத்துல்லா நீங்க சேர்த்து தவாப் செய்வீங்க, ஆனா அங்க பாத்தீங்கன்னா செல்போன்கள், யூதர்கள் தயாரித்த செல்போன்கள் பாட்டு, சினிமா பாட்டு சத்தம், சினிமா மியூசிக். காபத்துல்லா தவாப் செய்யும் பொழுது யூதர்கள் வர முடியாது, யூதர்களுடைய திட்டம் வந்துருச்சு. நசாராக்கள் வர முடியாது, நசாராக்களுடைய சூழ்ச்சி வந்துருச்சு உள்ள. ஆகவே சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தினுடைய முதல் எதிரிகள் யூத நசாராக்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டினாங்க. சொன்னாங்க, யூத நசாராக்களை ஜஸீரத்துல் அரபிலிருந்தே விரட்டுங்கள். ஜஸீரத்துல் அரபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சவுதி அரேபியா, யமன், ஜோர்டான், சிரியா, இன்றைய மத்திய கிழக்கு நாடுன்னு சொல்ல பாருங்க. எங்கெங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம், பிரச்சனை, கிளர்ச்சி நடந்துட்டதோ இந்த மத்திய கிழக்கு நாடுகள் ஃபுல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஜஸீரத்துல் அரபு, அரபு தீபகற்பம் அப்படின்னாங்க. இந்த அரபு தீபகற்பத்தை விட்டே யூத நசாராக்களை விரட்டுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வசியத்துல, கடைசி நேரத்துல, கடைசி நாளோட உபதேசத்துல சொன்னாங்க, இந்த யூத நசாராக்களை ஜஸீரத்துல் அரபுல விரட்டுங்க சொல்லி. ஆனா அந்த யூத நசாராக்களுடைய சூழ்ச்சிக்கு ஆட்பட்டு, அவர்களுடைய இந்த உலக மோகத்திற்கு ஆசைப்பட்டு, அவர்களுடைய பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் தேடி இன்னைக்கு அதே ஜஸீரத்துல் அரபுல யூத நசாராக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இன்னைக்கு அதே சவுதி அரேபியாவிலே எந்த ஜசீரத்துல் அரபை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத நசாராக்களை விரட்ட சொன்னார்களோ அந்த சவுதி அரேபியாவிலே இன்னைக்கு யூதர்களுக்கு இடம் தளம் அமைத்து கொடுத்து, யூத மிலிட்டரிக்கு தளம் அமைத்து கொடுத்து, நசாராக்களுடைய மிலிட்டரிக்கு தளம் அமைத்து கொடுத்து, அவர்களுக்கு தேவையான ஹின்சீரும் சாராயமும் விபச்சாரிகளும் அந்த பகுதியில் மட்டும் சப்ளை செய்யப்படுகிறது முஸ்லிம்களால். எந்த ஜசீரத்துல் அரபை விட்டு பெருமானார் விரட்ட சொன்னார்களோ அந்த ஜசீரத்துல் அரபிலே யூத கிறிஸ்தவருடைய மிலிட்டரிக்கு அதே சவுதி அரேபியாவிலே, அதே யமனிலே, அதே முஸ்லிம் பகுதிகளிலே ஜசீரத்துல் அரபிலே யூத கிறிஸ்தவர்கள் போற்றப்படுகிறார்கள். சவுதி அரேபியா முழுவதும் சாராயம் பந்து, சாராயம் ஹராம். ஆனால் நசாராக்களுடைய மிலிட்டரி, அமெரிக்காவுடைய மிலிட்டரி இருக்கிற இடத்துல மட்டும் அவங்களுக்கு மட்டும் சாராயம் சப்ளை செய்யப்படுகிறது. சவுதி அரேபியாவில் விபச்சாரம் ஹராம், ஆனால் அவர்களுக்கு விபச்சாரி சப்ளை செய்யப்படுகிறார்கள். சவுதி அரேபியாவில் பன்றி இறைச்சி ஹராம், ஆனால் அந்த அமெரிக்காவுடைய மிலிட்டரிக்கு பன்றி இறைச்சி சப்ளை செய்யப்படுகிறது. யூதர்களுடைய மிலிட்டரிக்கு, இஸ்ரேலுடைய மிலிட்டரிக்கு பன்றி இறைச்சி சப்ளை செய்யப்படுகிறது. சகோதரர், இப்ப புரியுதா யூத நசாராக்கள் ரசூலை ஏன் இவ்வளவு எச்சரிச்சாங்கன்னு சொல்லி? இன்னைக்கு முஸ்லிம்கள் அவர்களை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் தவிர்க்க முடியாது. என்னவோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் அந்த யூத கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்திலே காபத்துல்லாவை பத்தியோ புனித ஹரம பத்தியோ தப்பான எண்ணம் இதுவரைக்கும் அல்லாஹ் போடல. அந்த ஷைத்தானுடைய உள்ளத்திலே காபத்துல்லாவை பற்றியும் மனித அஸ்ல் ஹரமை பற்றியும் தவறான எண்ணங்கள் வந்துவிட்டால் அதை இடிக்க வேண்டும் என்றோ, அகற்ற வேண்டும் என்றோ, அப்புறப்படுத்த வேண்டும் என்றோ, அதை நாசமாக்கப்பட்டு என்றோ, அல்லது புனிதமான அந்த ஹரமை சின்னபின்னப்படுத்த வேண்டும் என்றோ எண்ணம் ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு வழிவமைத்து கொடுப்பதற்கு எல்லா முஸ்லிம்களும் அங்கு தயாராக இருக்கிறார்கள். முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கைகட்டி சேவகம் புரிய தயாரா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு உலக மோகம், உலக ஆசை, உலகத்தின் மீது பற்று, சொகுசு வாழ்க்கையின் மீது கொண்ட வெறி உள்ளத்திலே குடி புகுந்து விட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்த உபதேசம் கேளுங்க. முதல் உபதேசம் சொன்னாங்க ஜசீரத்துல் அரபை விட்டு யூத நசாராக்களை விரட்ட வேண்டும். இரண்டாவது உபதேசம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னி லா காஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பாதி, எனக்கு பிறகு நீங்கள் எங்கே இணை வைக்கும் முஷ்ரிக்களா மாறிடுவீங்களோ என்று நான் பயப்படவில்லை. இணை வைக்கும் முஷ்ரிக்கா மாறிடுவீங்களோ, காஃபிரா மாறிடுவீங்களோ, சாய்பாபாவின் சங்கராச்சாரியை வணங்கிடுவீங்களோ என்று நான் பயப்படவில்லை. வலாக்கின் அகாஃபு அலைக்கும் அன் தனாஃபஸு பாதக அன் தனாஃபஸு ஃபித் துன்யா தனாஃபுஷன் வ துகாத்திலு பைனக்கும். எவ்வளவு தீர்க்கதரிசனமான வார்த்தைங்க. இந்த உம்மத்தை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நாடி நரம்பு போல விளங்கி வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்தின் எதிரிகள் யார், அநியாயக்காரர்கள் யார், இந்த உம்மத்துக்கு உதவியாளர்கள் யார் என்பதை தெள்ள தெளிவா இந்த உம்மத்துக்கு அறிவிச்சு கொடுத்தாங்க. சொன்னாங்க, ஒலா இன்னி ஒலா வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ, எவனிடத்தில் என்னுடைய உயிர் இன்னும் சில தினங்களில் போக போகிறதோ அந்த ரப்புல் ஆலமீன் சத்தியமாக சொல்கின்றேன், நான் நீங்கள் இணை வைத்து காஃபிராகி விடுவீர்கள் என்றோ முஷ்ரிக்காகி விடுவீர்கள் என்று பயப்படவில்லை. வலாக்கின் அகாஃபு அலைக்கும் அன் தனாஃபஸு ஃபித் துன்யா தனாஃபுஷன் ஃப துகாத்திலு பைனக்கும். உங்களுக்கு மத்தியில் உலக மோகம் ஏற்பட்டு, உலக ஆசை ஏற்பட்டு, பணம் பணம் பணம், ஆட்சி ஆட்சி ஆட்சி, அதிகாரம் அதிகாரம், பதவி, இந்த மாதிரி வெறி ஏற்பட்டு ஃப துகாத்திலு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக் கொள்வீர்களோ என்று தான் பயப்படுகிறேன். இரண்டாவது உபதேசம். மூணாவதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் லம்ரைன் லம் தலில்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னத் ரசூலிஹி. நான் உங்களிடத்தில் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன், அந்த இரண்டையும் நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்திருக்கும் வரை ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். இங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு வசியத் எழுதுறதுக்கு ஒரு ஓலை கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு வேணான்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் வேணாம் போங்கப்பா அப்படின்ட்டாங்க. அந்த இஹ்திலாஃப், அந்த கருத்து வேறுபாடு ரசூலுல்லாஹ் முடிவு சொல்றாங்க பாருங்க. நான் உங்களுக்கு வசியத்தை எழுதி தராதனால, சில உபதேசம் எழுதி தராதனால ரசூலுல்லாஹ் நம்மள ஒண்ணுமே எழுதி தராம விட்டு போயிட்டாங்களே, நமக்கு இதுக்கப்புறம் என்ன வழி இருக்குது அப்படிலாம் ஒண்ணு ஏங்கிறாதீங்க. தரக்து ஃபீக்கும் அம்ரைன், இரண்டு விஷயங்களை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா, அந்த இரண்டையும் உறுதியாக பற்றி பிடித்திருக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹி வ சுன்னத் ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய வேதமும் அவனுடைய ரசூலுடைய வழிமுறையை விட்டு செல்கின்றேன். அல்லாஹ்வுடைய வேதம் உங்கள்ட்ட இருக்குது. இப்ப யார் சொன்னது கரெக்டாகி போச்சுங்க? உமர் எல்லாம் சொன்னது கரெக்டாகி போச்சா இல்லையா? அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இருக்கும்போது சொன்னாங்க, இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகிறான்னாங்க. லவ்கான பாதி நபியின் லக்கான உமர் உலாக்கின் லா நபிய பாதி, எனக்கு பிறகு ஒருவர் நபியா வருவதற்கு தகுதி என்றால் அதற்கு உமர் தான் தகுதியானவர். அந்த அளவுக்கு விசாலமான அறிவுடையவர், ரொம்ப விசாலமான கண்ணோட்டம் உடையவர், பரந்த மனப்பான்மை உடையவர், விசாலமான சிந்தனை உடையவர். ஆனால் உலாக்கின் லா நபிய பாதி, ஆனா எனக்கு பிறகு நபி கிடையாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அந்த விசாலமான நோக்கத்தோட தான் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. வேணாம் ரசூல் ஏதோ வேதனையில சொல்றாங்க, அதை போய் நீங்க போய் பேப்பர்ல எடுத்து சிரமப்படாதீங்க அப்படின்னாங்க. அதை ரசூல் ஊர்ஜிதப்படுத்தினாங்க. 2 விஷயங்களை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா, அந்த 2ஐயும் குதாபையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் என்னுடைய சுன்னத்தையும் பற்றி பிடித்திருக்கும் வரை ஒருபோதும் வழிகளை தவறி விட மாட்டீர்கள் உபதேசம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சு ரசூலாட்ட. இப்ப பாருங்க, சக்கராத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க பணிகளையோ இஸ்லாத்தின் நிர்வாகத்தையோ கொஞ்சம் குறைக்கல. அங்க ஒரு மஷ்ரா வருது, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, சஹாபாக்கள் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஆலோசனை வருது, என்னன்னு சொன்னா உசாமா பின் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு மகன். அவங்க அந்த நேரத்தில் 16 வயசு, அவங்களுக்கு எத்தனை வயசுங்க? 16 வயசு. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா பின் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அமீரா போட்டு அவங்களுக்கு கீழே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள், பெரிய பெரிய அனுபவம் மிக்க மூத்த சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுக்கு கீழே போட்டு, யாரு கீழே? 16 வயசு இளைஞனுக்கு கீழே போட்டு ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க ரோமுக்கு. அப்ப சஹாபாக்கள் மத்தியில அப்படி சலசலப்பது, என்ன இது பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் போறாங்க, மூத்த சஹாபா ஒரு 16 வயசு பண்ண வாலிபனா போட்டு அமீரா போட்டு ரசூல் அனுப்புறாங்களே அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா ஆயிடுறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் கிட்ட சொல்ல, யார சொல்லா உசாமாவை அமீரா ஆக்கிருக்கீங்களே அப்படின்னா, லா உமரி கண்டிப்பா சொல்றேன், உறுதியா சொல்றேன், உசாமாவின் தலைமையில் அந்த படை போய்த்தான் ஆக வேண்டும். நீங்களுடைய முடிவை நீங்கள் விமர்சனம் செய்வதாக விமர்சனம் செஞ்சுக்கங்க, ஆனா உசாமாவுடைய தலைமை அந்த படை போய்த்தான் ஆகணும் சொல்லிட்டு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு அப்படியே கையை நீட்டி கையை உயர்த்தி துவா செஞ்சு அப்படியே அவங்களுக்கு வாரி வழங்குற மாதிரி துவா செஞ்சு போயிட்டு அனுப்பி வச்சாங்க. வார்த்தையால சொல்ல, கையால சைக்கினியால துவா செஞ்சு அனுப்பி வச்சாங்க. உசாமா ரலியல்லாஹு தஆலா தலைமையில படை புறப்பட்டுருச்சு. அந்த பிரச்சனை அந்த தீர்த்து வச்சாங்க. தீர்த்து வச்ச பிறகு அன்றைக்கு மகரிப் ரசூலா தொழ வைக்கிறாங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை இதெல்லாம் நடக்குது. 4வது நாள் வியாழக்கிழமை மகரிப் வரல, ரொம்ப நல்ல பிரிஸ்கா இருக்கிறாங்க. காலையில உட்கார்ந்து பயான் பண்ணாங்க, சாயந்தரம் படுத்த நிலையிலே உபதேசம் பண்றாங்க. இப்படி நடந்துட்டு இருக்குது. அன்றைக்கு மகரிப் ஜமாத் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு இமாம் எடுத்து தொழ வைக்கிறாங்க. வியாழக்கிழமை மகரிப் வரைக்கும் தொலை வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து படுத்திருந்தாங்க, மயக்கமாயிட்டாங்க. இஷா தொழுக வக்து வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் தெரியல, சக்கராத்துல இருக்கிறாங்க, மயக்கத்துல இருக்கிறாங்க. கண்ணு முடிச்சு பாக்குறாங்க, வந்த பக்கத்துல இஷா வந்துருச்சு. அது சல்லைத்தும், நீங்க தொழுதுட்டீங்களா? இல்லையா ரசூலுல்லாஹ், உங்களுக்கான எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்க வந்து தான் தொழ வைக்கணும், உங்களுக்கான எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பேசினாலும் மறுபடியும் மயக்கமாயிடுறாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் உஷாரான உடனே தன்னுடைய மனைவி ஆயிஷா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி தெளி, மேல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டு எனக்கு. உடனே தண்ணியை ஊற்றி ஒதுச்சியை வைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செஞ்ச உடனே அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, இஷா தொழுதுட்டு தான் கேட்கறாங்க. முதல்ல கேட்டது மறந்து போச்சு. தொழுது இல்லையா ரசூலுல்லாஹ், தொழு உங்களுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே சரி எழுந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பொத்துன்னு மயக்கடிச்சு விழுந்துறாங்க. 3 முறை இந்த மாதிரி ஆயிடுது. இஷா வக்து போய்கிட்டே இருக்குது, நள்ளிரவு ஆகி போச்சு. சஹாபாக்கள் யாரும் இஷா தொழுல, பள்ளிவாசல காத்துட்டு இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கணும்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் 3 முறை இந்த மாதிரி எழுந்திருக்கிறாங்க, பொத்து கீழே வந்துடுறாங்க. 4வது முறையா சொன்னாங்க, முரு அபூபக்கர் சொல்லி பின்னாஸ், அபூபக்கர் சொல்லுங்க மக்களுக்கு இமாமான்னு தொழ வைக்க சொல்லுங்க. அபூபக்கர் சொல்லுங்க மக்களுக்கு இமாமான்னு தொழ வைக்கட்டும். அப்போ ஆயிஷா சொல்றாங்க, யார சொல்லுங்க அபூபக்கர் வேண்டாம், அவங்க தந்தை வேண்டாம். ஏன்னா நீங்க நின்ற முசல்லா அங்க போய் நிக்கிறதுக்கு எங்க தந்தைக்கு தைரியம் இல்லை, மன வலு இல்லை, அவனுடைய மனசு ஆடும். 2வது சஹாபாக்கள் பின்னாடி யாராவது ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்க, என்ன ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு தொழ வைக்கிறாரு அப்படி ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால அபூபக்கர் வேணா யார சொல்லலாம், வேற ஏதாவது கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான சஹாபாக்கள் தொழ வைக்க சொல்லுங்க. அபூபக்கர் சொல்லுவாங்க தொழ வைக்க சொல்லுங்க. சகோதர பாருங்க, அந்த கடைசி நேரம் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிசைடிங் பவர், தீர்மானிக்கும் திறன் அல்லாஹ் கொஞ்சம் குறைக்கல. அவ்வளவு தெளிவா இருந்தாங்க. மயக்கம் வருது, கீழே விழுறாங்க, உடல் தான் பலகீனமடை தவிர அவருடைய சிந்தனத்திறனோ அவருடைய அறிவுத்திறனோ கொஞ்சமும் பலகீனப்படவில்லை. தீர்க்கமா சொன்னாங்க, அபூபக்கர் சொல்லுங்க தொழ வைக்க சொல்லுங்க, நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்து பொம்பளைங்க மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாங்க. யாரு? தன்னுடைய மனைவியையும் மற்ற மனைவரில் பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்து பொம்பளைங்க மாதிரி இருக்கிறீங்க, போய் அபூபக்கர் தொழ வைக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு இஷா தொழ வச்சுட்டாங்க. சோலை அன்றைய வியாழக்கிழமை இஷாவிலிருந்து திங்கட்கிழமை ஃபஜ்ர் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைத்தது 17 வக்து தொழுகை. எல்லா வக்தும் அவங்க தான் தொழ வச்சாங்க. 3 நாளும். வியாழக்கிழமை இஷா தொழ வச்சுட்டாங்க. வெள்ளிக்கிழமை முழுவதும் ரசூலுல்லாஹ் மயக்கம். அன்றைய குத்பாவும் அந்த ஜும்மாவும்
அது அபூபக்கர் சித்திக் எல்லாம் தொழ வைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை ஃபுல்லா ஒண்ணுமே நடக்கல, முழு மயக்கத்தில் இருக்கிறாங்க. சனிக்கிழமை ஆச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தெளிவு கிடைச்சது. கொஞ்சம் கண்ணு முடிச்சு பார்த்தாங்க. பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இது என்ன நேரம், என்ன வக்து? யார சொல்லலாம், லொஹர் நேரம். ஏன்னா வெள்ளிக்கிழமை பூரா மயக்கத்தில் இருந்தாங்க. சனிக்கிழமையில முடிச்சுக்கிறது என்ன வக்து? லொஹரோட நேரம். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு ஒதுச்சியை வை அப்படின்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களே தண்ணியை ஊற்றி ஒதுச்சியை வச்சாங்க. ஒதுச்சியை வச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாரா 2 பேரை கூப்பிடுங்க, என்னை கூட்டு போய் சஃப்ல நிற்க வைங்க அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி 2 சஹாபாக்கள் சேர்ந்து அப்படியே இழுத்துக்கிட்டு போய் சஃப்ல நிற்க வச்சாங்க. லொஹர் தொழுகை ஜமாத் நடந்துட்டு இருக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழ வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் வர்றது தெரியுது. அபூபக்கர் நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்து வர்றது தெரியுது. தெரிஞ்சோன்னா அபூபக்கர் பின்னாடி வரலாம் நினைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இருக்க நல்லா இல்லை, பின்னாடி வரலாம் நினைக்கும் ரசூலுல்லாஹ் அப்படி கையை காட்டுறாங்க, நில்லுன்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் பக்கத்துலேயே ரசூலுல்லாஹ் உட்காந்துக்கிறாங்க, உட்கார வச்சுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி உட்கார்ந்து தொழுகிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இமாமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்க்கையிலே முதன்முறையாக மற்றவரை இமாமா நிற்க வைத்து தான் பின்னாடி தொழுது எப்பதான் 2 சம்பவம். ஒன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இப்போ இன்னொரு முறை பிரயாணத்திலே ரசூலுல்லாஹ் வரது டைம் ஆயிடுச்சு, வக்து சுபு வக்து போதுன்னு சொல்லி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சஹாபாக்கள் தொழுவிக்கு சொன்னாங்க, தொழுவிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுதுருக்காங்க. ரசூலுல்லாஹ் 2 தடவை வாழ்க்கையில அடுத்தவங்க பின்னாடி தொழுதுருக்காங்க. அதுல ஒன்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பின்னாடி, இந்த முறை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பின்னாடி. ஹைர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பின்னாடி ரசூலுல்லாஹ் தொழுதுட்டாங்க. தொழுது முடிச்ச உடனே வீட்டுக்கு வர்றாங்க, கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க. மனைவியை கூப்பிட்டு, ஒரு 7 திர்ஹம் வச்சிருக்கிறேன், முதல்ல அதை எடுத்துட்டு வந்து இது ஏழைகள் சதகா பண்ணிட்டு அப்படின்ட்டாங்க. ஏழைகள் சதகா பண்ணிட்டாங்க. ஒன்றும் கிடையாது, வீட்டில் 7 திர்ஹம் இருந்துச்சு, அந்த திர்ஹத்தை எடுத்து சதகா பண்ணிட்டாங்க. 2 அடிமை இருக்காங்க, கூப்பிட்டு உரிமை விட்டாங்க. இனிமேல் அடிமையா இருக்க வேண்டாம், அல்லாஹ்வுடைய பேர்ல உங்களுக்கு உரிமை விட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தாங்க வீட்டில் ஜிஹாதுக்காண்டி கொஞ்சம் ஆயுதங்கள் இருந்துச்சு, அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்து என்னென்ன சஹாபாக்கள் அங்கே இருந்தால் ஆள் கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் வாழை கொடுத்தாங்க, ஒருத்தர் கேடயத்தை கொடுத்தாங்க, ஒருத்தர் உருக்கு சட்டையை கொடுத்தாங்க, ஒருத்தர் தலை குப்பாயத்தை கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடுத்து தங்களுடைய ஆயுதங்களை அப்புறம் கொடுத்துட்டாங்க. கொடுத்து எல்லாம் முடிஞ்சிச்சு. அன்றைக்கு இரவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் விளக்கெரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்றைய இரவு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் விளக்கெரிப்பதற்கு நான் பக்கத்து வீட்டிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் இரவல் வாங்கிட்டு வந்து எரிச்சேன். அப்போ அவங்களுடைய மாணவர்கள் பிற்காலத்தை சொல்றாங்க. அப்போ அவங்க மாணவர்கள் கேட்குறாங்க, ஏன் வீட்டில் கொஞ்சம் கூட ஜெய்தூன் எண்ணெய் கூட இல்லை? ஏன்னா அரபு மக்களை பொறுத்தவரையிலும் ஜெய்தூன் எண்ணெய் இல்லாத வீடு இருக்காது. இன்னைக்கு நம்ம ஊர்ல எப்படி தேங்காய் எண்ணெய் புழங்குறோமோ அந்த மாதிரி அரபு மக்கள் வீட்டில் சின்ன பாட்டில ஜெய்தூன் எண்ணெய் வச்சிருப்பாங்க. ஜெய்தூன் எண்ணெய் கூட இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கொஞ்சம் ஒரு நாளைக்கு எரிக்கும் அளவுக்கு ஜெய்தூன் எண்ணெய் இருந்திருந்தால் அதை 2 நாளைக்கு நாங்கள் ரொட்டிக்கு சால்னா ஊற்றி சாப்பிட்டுருப்போம். ஒரு இரவு எரிக்கிற அளவுக்கு ஜெய்தூன் எண்ணெய் இருந்தா அதை 2 நாளைக்கு ரொட்டி சால்னா ஊற்றி நாங்கள் சாப்பிட்டுருப்போம். எங்க வீட்டில் எதுவுமே இல்லை, பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி தான் எரிச்சேன். ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது அவர்களுடைய போருக்கான ஒரு கவச ஆடை ஒரு யூதனிடத்தில் அடமானமா இருந்துச்சு. யூதனிடத்தில் அடமானமா இருந்துச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்கவச ஆடை. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் உலக வாழ்க்கை எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை. இப்ப ஃப்ரீயா இருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை லோஹர், சனிக்கிழமை லோஹர் மட்டும் தொழுகிறாங்க. லோஹர் தொழுது முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மயக்கம் ஆயிடுது. ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் மறுபடியும் மயக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணுமே நடக்கல, மறுபடியும் சக்கராத்துல மயக்கத்தில் இருக்கிறாங்க. திங்கட்கிழமை அதிகாலை ஃபஜ்ர் நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வச்சுட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் பின்னாடி தொழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு திங்கட்கிழமை காலைல கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துருச்சு. மனைவியை கூப்பிட்டு ஒதுச்சி தண்ணி எடுத்தாங்க, தண்ணி எடுத்து கொடுத்தாங்க, ஒது செஞ்சாங்க. ஓய் செஞ்சு முடிச்சுட்டு தலையை தூக்கினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தலை எழுச்சி வந்து மேலே எழுச்சிட்டாங்க. திரும்ப எழுந்து முயற்சி பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எழுச்சி நின்றுட்டாங்க. நின்ற உடனே நேராக பள்ளிவாசலுக்கும் வீட்டுக்கும் ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான். அந்த ஸ்க்ரீனை அகற்றிட்டு பார்க்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைக்கிறாங்க, பின்னாடி சஹாபாக்கெல்லாம் தொழுகிறாங்க. அந்த அழகை பார்த்து ரசிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே பார்த்து புன்முறுவலோடு நிற்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க சஹாபாக்கள். ஏன்னா இதுவரை ரசூலுல்லாஹி பார்த்தது இல்லை, முன்னாடி இமாமா தான் நிற்பாங்க, பின்னாடி எப்படி சஃபா நிற்கிறாங்கன்னு பார்க்கல அவங்க. அதனால இப்ப பின்னாடி பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய சஹாபாக்கள் ஒரு நான் இல்லாட்டாலும் ஒரு இமாமுக்கு பின்னாடி நின்று எவ்வளவு அழகா தொழுகிறாங்க அப்படிங்கிற ரசூலுல்லாஹி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு சஹாபாக்கள் இப்படி தொழுதுட்டு இருக்காங்க. சஹாபாக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேத்து ஃபுல்லா மயக்கத்தில் இருக்காங்க, மரலுல் மௌத்து, அதாவது சக்கராத்து நேரம். ஆனா திங்கக்கிழமை காலையில பார்த்தா எழுச்சிருக்கிறது பார்த்தோன்னே சஹாபாக்கள் சந்தோஷம் தாங்க முடியல. சில பேர் தொழுகை விட்டுலாம்னு யோசிக்கிறாங்க. தொழுகை விட்டு ரசூலுல்லாஹி எப்படி இருக்கிறீங்க? ஏன்னா 1.5 நாள் மயக்கமா இருந்துட்டாங்க.
நபிசல்லாத்து ஒண்ணுமே பேச முடியல. இப்ப ஏஞ்சி வந்து நிக்கிறாங்க, நல்லா தாராளமா நிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ரசூலா நிக்கிறத பார்த்த உடனே மறுபடியும் அபூபக்கர் என்ன பண்றாங்க, தொழுகையிலேயே பின்னாடி வரும்னு நினைக்கிறாங்க. ரசூலா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி இருந்து தொழுகிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க, ஸ்கிரீனை போட்டுறாங்க. சஹாபாக்கள் பார்க்கறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாயி போச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு நல்லா ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வாரமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஆயிடுச்சு, ரசூலா எழுந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொந்தரவு படுத்தணும், ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க, பஞ்சத்தை வந்துட்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகுது, மயக்கத்துல இருக்காங்க தெரிஞ்ச உடனே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில படம் போச்சு இல்லையா, அந்த படம் மதீனாவுக்கு வெளியில தங்கி இருக்குது. மதீனா விட்டு வெளியே போல வெளியே தங்கி இருக்குது. அதனால அபூபக்கர் என்ன பண்ணாங்க, மதீனாவுக்கு வெளியே தான் இருக்காங்க, நான் ஃபஜ்ர் தொழுகைலாம் சொல்லிட்டு ஹரத்துக்கு வந்துட்டாங்க, மஸ்ஜித் நபவிக்கு. பார்த்து ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, எழுச்சி நிக்கிறாங்க. அப்படி வந்து வீட்டுக்குள்ள கூட போய் பார்க்கல, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் படையோட போய் சேர்ந்துட்டாங்க. சஹாபாக்கள் சந்தோஷமாயி போச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா ஆயிட்டாங்க, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஃபஜ்ர் தொழுது முடித்தவுடன் மறுபடியும் அப்படி மயக்கடிச்சு விழுந்துறாங்க, சக்கராத்துல விழுந்துறாங்க. விழுந்த உடனே எழுந்திரிக்க பார்க்கறாங்க, எழுந்திரிக்க முடியல. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி தன்னுடைய நெஞ்சுக்கு மேல அப்படியே தாங்கி வச்சு மடியில படுக்க வச்சுக்கிறாங்க. படுக்க வச்சா அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை பூரா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. முதல்ல தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை கூப்பிட்டாங்க, கவாமா ஃபாத்திமா கூப்பிட்டு காதுல ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு ரகசியம் சொன்னாங்க. ஃபாத்திமாவே ரகசியம் சொன்னாங்க. சொன்ன உடனே ஃபாத்திமா அப்படியே அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. திரும்ப கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு ஏதோ ரகசியம் சொன்னாங்க. இப்போ அப்படி புன்முறுவலோட சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஃபாத்திமா புன்முறுவலோட சிரிச்சுட்டு போயிட்டாங்க. பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு ஆயிஷா கேட்கறாங்க, ஃபாத்திமா கூப்பிட்டு அந்த மாதிரி சக்கராத்து நேரத்தில் இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏதோ ஒன்று சொன்னாங்க, சிரிச்சு அழுதிங்க, அப்புறம் ஏதோ சொன்னாங்க, சிரிச்சிங்களேங்கும் போது ஃபாத்திமா விளக்கம் சொல்றாங்க. முதல்ல கூப்பிட்டு சொன்னாங்க, என் மகளே நான் அந்த உலகத்தில் பிரிய போறேன், பிரிய கூட நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நான் தேம்பி தேம்பி அழுதேன். அப்புறம் ரெண்டாவது சொன்னாங்க, மகளே நான் பிரிஞ்சிட்டா கூட நம்முடைய குடும்பத்திலிருந்தே என்னை முதலில் வந்து சந்திப்பது நீதான் வருவே, நான் உலகத்தில் பிரிஞ்ச உடனே நம்ம குடும்பத்துல முதல்ல மௌத்தாகிறது நீதான் மௌத்தாவன்னு சொன்னாங்க, நான் அதுக்கு சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு ஃபாத்திமா பின்னாடி சொன்னாங்க. அந்த மாதிரியே ரசூலுல்லாஹி ரபீல் அவ்வல்ல மௌத்தாராங்க. கரெக்டா 6 மாசத்துக்கு அப்புறம் ஃபாத்திமா ரமலான்ல மௌத்தாயிட்டாங்க. ரசூலுடைய மகள் ஃபாத்திமா ரமலான்ல மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்துச்சு. ஹைர் ஃபாத்திமாவை கூப்பிட்டு வசீத் பண்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி புன்முறுவலோட போயிடுறாங்க. போன உடனே கொஞ்ச நேரம் திரும்ப உள்ள வந்து பார்க்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப வேதனைப்படுறாங்க, சக்கராத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு ஓண்டு அழுதுறாங்க, வாக்கரபா வாக்கரபா அபத்தா, என்னுடைய தந்தை படுற கஷ்டமே, என் தந்தையே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு அழுகுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அந்த வாக்கரபா அபத்தா, என்னோட தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே அப்படிங்கிற அந்த வேதனை, அந்த வார்த்தையை கேட்டு ரசூலுல்லாஹ் அப்படி கண்முழிச்சு பார்க்கறாங்க. கண்முழிச்சு பார்த்து அந்த ஃபாத்திமா மகள் ஃபாத்திமா அழுவதை பார்த்து சொல்றாங்க, லா கரபாலா லா கரபாலா அபீக பாத யோஹாதல் யோம், என்னுடைய மகளே இனிமேல் உன் தந்தைக்கு வேதனைங்கிறதே கிடையாது, இதுதான் கடைசி வேதனை, உன்னுடைய தந்தை படக்கூடிய கடைசி வேதனை இதுதான், இனிமேல் உன்னுடைய தந்தைக்கு வேதனைங்கிறதே கிடையாது என்று தன்னுடைய மகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே தன்னுடைய பேரப்பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் 2 பேரும் ஃபாத்திமா ரலியல்லாஹு பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி அணைச்சி 2 பேரும் முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முத்தம் கொடுத்து முடிச்ச உடனே மறுபடியும் ஆண் துடிக்கிறாங்க. உடனே ஆயிஷா கேட்குறேன், யார சொல்ல என்ன செய்து, ஏன் துடிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு சந்தோஷமா இருந்தாங்க சஹாபாக்கள்லாம், ஆயிஷாலாம் சந்தோஷமா இருந்தாங்க. ஃபஜ்ர் தொழுத உடனே ரசூலுல்லாஹ் நல்லா ஆயிடுச்சு, மறுபடியும் இந்த மாதிரி ஆனா அவங்களால துக்கம் தாழ முடியல. ஆயிஷா கேட்குறேன், யார சொல்ல என்ன செய்து, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆயிஷாவே ஹைபர் யுத்த நேரத்தில் ஒரு யூத பெண் இறைச்சியில விஷம் வச்சு எனக்கு கொடுத்தால, அந்த விஷத்தின் வேதனை நான் இப்பொழுது அனுபவிக்கின்றேன், அந்த விஷத்தினுடைய வேதனை இப்போ எனக்கு தெரியுது, அவ்வளவு கஷ்டமா இருக்குது ஹைபர்ல ஏற்பட்ட விஷத்தினுடைய கொடுமை அப்படிங்கிறாங்க. பேச உடனே அப்படி சக்கராத்திலே இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு நெஞ்சில் அப்படி சாஞ்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அண்ணன், அவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்காண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லை மறுபடியும் பார்க்கறதுன்னு வர்றாங்க. வரும்பொழுது காலையில் மிஸ்வாக் பண்ணிட்டே வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஸ்வாக் அப்படியே படுத்த நிலையிலே பார்த்து அந்த மிஸ்வாக்கையும் பார்க்குறாங்க, ஆயிஷாவுடைய முகத்தையும் பார்க்குறாங்க, மிஸ்வாக்கையும் பார்க்குறாங்க, ஆயிஷாவுடைய முகத்தையும் பார்க்குறாங்க. ஆயிஷா அதில் புரிஞ்சுக்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பவுமே சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க. இந்த சக்கராத்து நேரத்தில் ரசூலுல்லாஹ் குளிக்கிறது, ஒது செய்யறது, மிஸ்வாக் பண்றது எல்லாம் ரொம்ப சுத்தமாக இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மிஸ்வாக்கை பார்த்த உடனே ஆயிஷா அதில் மிஸ்வாக்கை வாங்கி என்ன பண்றாங்க, தான் பல்லால வச்சு நல்லா சாஃப்டாக்கி நல்லா கடிச்சு சாஃப்டாக்கி அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி தீட்ட கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷாவே தீட்டி விட சொல்றாங்க, ஆயிஷாவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பல்லால தீட்டி விடுறாங்க.
இதை பிற்காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு பெரிய பெருமையா சொல்லுவாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி எச்சி ஏன் எச்சோடு சேர்ந்து இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி கடைசி எச்சி ஏன் எச்சோடு சேர்ந்து போச்சு. ஏன்னா ஏன் எச்சில தான் நான் வந்து என்ன பண்ணேன், கடிச்சு சாஃப்டாகி கொடுத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி பல்ல தீட்டிக்கிட்டாங்க. பல்ல தீட்டிட்டு ஆயிஷா கொஞ்சம் பாத்திரத்தை தண்ணி கொண்டாண்டாங்க சைக்கிள்லயே. ஆயிஷா ரலியல்லாஹு பாத்திரத்தை தண்ணி கொண்டு வச்சாங்க. தண்ணி கொண்டு வச்ச உடனே அந்த குளிர்ந்த தண்ணீர்ல கையை முக்கி அப்படியே முகத்துல தேய்ச்சிக்கிட்டு வாயால முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்படுறாங்க நல்லா தெரியுது. எந்த அளவுனா சகோதரர்களே, பிற்காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவத்தை அறிவிக்கும் சொல்றாங்க, நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சக்கராத்தை பார்க்கும் வரை என்ன நினைச்சிட்டு இருந்தேன்டா, உலகத்துல கெட்ட மனுஷங்களும் சக்கராத்து வேதனைப்படுவாங்க, நல்லவங்களுக்கு சக்கராத்து வேதனையும் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்து நேரத்தில் பட்ட வேதனை பார்த்த பிறகுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், பெருமானாருக்கே இந்த வேதனைன்னு சொன்னா நம்மள மாதிரி சாதாரண மக்கள்லாம் எந்த நிலைமை, பெருமானாருக்கே இந்த சக்கராத்து வேதனைன்னு சொன்னா நம்மள மாதிரி சாதாரண மக்கள்லாம் எந்த மூளைக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான சக்கராத்து வேதனையில கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த தன்னுடைய வேதனை தணிப்பதற்காக ஈர துணியால கையை தொட்டு தொட்டு முகத்துல தடவிக்கிறாங்க. தடவி முடிச்சோன்னு ரசூலுல்லாஹ் ஆயிஷா பாக்குறாங்க, உதறி ஏதோ அசைஞ்சுக்கிட்டே இருக்குது, ஏதோ முணுமுணுக்குது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவனோட காதை வச்சு கேட்கறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க கடைசி நேரத்துல அப்படின்னு காதை வச்சு கேட்கறாங்க. காதை வச்சு கேட்கும்போது சொல்றாங்க, உலாயிக அல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா. அந்த ஆயத்தை ஓதி அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய நபிமார்கள், உன்னுடைய சித்தீகீன்கள், உன்னுடைய சுஹதாக்கள், இன்னும் நல்லடியார்கள், அப்படிப்பட்ட மக்களோடு என்னை சேர்த்துறியா அல்லாஹ். யார் கேட்கறாங்க? எந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் உலகத்திலே கேரண்டி கொடுத்தானோ, இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உலகத்துல எல்லா பாவங்களையும் மன்னித்து உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு உங்களை உயர்தரமான சொர்க்கத்தை தன்னை கேரண்டி கொடுத்தானோ, அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்திரத்தில் என்ன துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் நீ உன்னுடைய என்ன நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்களுக்கெல்லாம் நீ எந்த நல்லவர்கள் புரிந்து உன்னோடு சேர்த்து வைத்தாயோ அந்த நல்லவர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. வஹஸன உலாயிக ரஃபீகா, அவர்களுக்கு ஏற்பட்ட நட்பு அழகான நட்பு. அல்லாஹும்ம ரஹம்னி அல்லாஹும்ம யா ரஃபீகல் ஆலா, என்னுடைய ரப்பல் ஆலமீனே எனக்கு அருள் புரிந்து என்னுடைய உயர்ந்த தோழனே என்னை உன்னோடு இணைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி இப்படியே துஆ செஞ்சே கையை தூக்கிட்டு துஆ செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹும்ம யா ரஃபீகல் ஆலா, அல்லாஹும்ம யா ரஃபீகல் ஆலா, அல்லாஹும்ம யா ரஃபீகல் ஆலா, என்னுடைய உயர்ந்த தோழனே, என்னுடைய உயர்ந்த தோழனே, என்னுடைய உயர்ந்த தோழனேன்னு சொன்னாங்க. அப்படியே கை கீழே இறங்கிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படியே உடலை கிடத்தி வச்சுட்டு ஒரு யமன் தேசத்து ஒரு சாதர் அவங்க வீட்டில் இருந்துச்சு, போர்வை இருந்துச்சு. அந்த போர்வையை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை மூடிட்டு சஹாபாக்களை சொல்லி அனுப்பிடுறாங்க. சொல்லி அனுப்பின உடனே ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அலறி அடிச்சுட்டு ஓடியாடுறாங்க. கேள்வி கேட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சகோதரர்களை உண்மையை சொல்றதா இருந்தா அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அந்த ஒரு சில மணி நேரங்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பைத்தியக்காரரை போன்று ஆகிவிட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்த பாசம் அவங்க தங்களோட போயிட்டாங்க. என்ன பண்றதே தெரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. சொன்னாங்க, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல வஹி வாங்குவதற்காக வேதம் வாங்குவதற்காக 40 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்களோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப் இருக்க போயிருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்த மாதிரி ரசூலுல்லாஹ் திரும்பி வருவாங்க. இந்த முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் பெருமானார மௌத்தாயிட்டான்னு சொல்றாங்க. இந்த நயவஞ்சகர்ல பூரா ரசூலுல்லாஹ் வந்து வெட்டுவாங்க. மறுபடியும் வந்து 40 நாள் கழிச்சு வந்து இவருடைய காய்களையும் கால்களையும் ரசூலுல்லாஹ் வெட்டுவாங்க. என்ன முனாஃபிக்கியா ரசூலுல்லாஹ் போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்க போயிருக்காங்க. போனவங்க முனாஃபிக் ஆயிட்டீங்களா, நயவஞ்சகர்கள் ஆயிட்டீங்களா அப்படின்னு பித்து பிடிச்ச மாதிரி பேசுறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன பண்றது தெரியல, என்ன பேசுறது தெரியல. மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. எல்லாத்தையும் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல இல்ல மௌத்தாவுல ரசூலுல்லாஹ் இதுக்கு போயிருக்காங்க, அல்லாஹ்ட மேராஜுக்கு போயிருக்காங்க, வானத்துக்கு போயிருக்காங்க. 40 நாள் கழிச்சு வருவாங்க. மறுபடியும் நீங்க மௌத்தாடுங்க முனாஃபிக் ஆயிடுவீங்க. இந்த முனாஃபிக்கள் ரசூலுல்லாஹ் வந்து வெட்டுவாங்க, கையை காலெல்லாம் வெட்டுவாங்க. இப்படி பெனாத்த ஆரம்பிச்சிட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு உறுதியான சஹாபி, எவ்வளவு பரந்த சிந்தனை உள்ளவர், எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு பெரிய ஞானவான். ஒரு முறை பெருமான புகாரி ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் ராத்திரி கனவு கண்டேன். அந்த கனவுல எனக்கு ஒரு கோப்பையில பால் கொடுக்கப்பட்டது. அந்த பாலை நான் பாதியை குடிச்சிட்டு மீதியை யார்கிட்ட கொடுக்கலாம்னு பார்க்கும்போது என் பக்கத்துல உமர் உட்கார்ந்தாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் மீதி பாலை குடிச்சிட்டாரு அப்படின்னாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம், பால் குடிக்கிற மாதிரி கனவுனா என்ன அர்த்தம்னாங்க, பால் என்றால் இல்ம குறிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு கொடுக்கப்பட்டது போல மீதி இல்ம அல்லாஹ் யார் கொடுத்தான், உமர் ரலியல்லாஹு கொடுத்தான் அப்படின்னாங்க.
அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாசம் அன்பு அவர்கள் மீது வைத்திருந்த அந்த உரிமை அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பைத்தியம் மாதிரி பின்னாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போன மாதிரி அல்லாஹ் போயிருக்க ரசூலா போயிருக்காங்க, திரும்ப 40 நாள் கழிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் மக்கள்லாம் சூழ்ந்துட்டாங்க, உமரை சுத்தி சூழ்ந்து நிற்கிறாங்க. என்னடா எதை நம்புறது தெரியல, உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வை போட்டு போத்தி வச்சிருந்தது மயக்கத்தில் இருக்கிறாங்களா இல்ல மூத்த ஆயிட்டாங்களா என்ன சகோதரனே, இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, அவங்க வாழ்க்கையில் நடந்தது கிடையாது. எத்தனை பேர் மூத்தா இருக்காங்க, ஆயிரக்கணக்கான மரணங்கள் நிகழ்ந்துருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் மூத்தானா என்ன ஆகும் அவங்க யோசிச்சு கொடுப்பாங்க சஹாபாக்கள். அவங்களுக்கு என்ன பண்றது, உள்ள ரசூலுல்லாஹ் போத்தி வச்சிருது, இதை நம்புறதா இல்ல உமர் சொல்றது நம்புறதா? உமர் சீரியஸா சொல்றாங்க, கோவம் படல, சீரியஸா சொல்றாங்க, யதார்த்தமா சொல்றாங்க. இல்லப்பா ரசூலுல்லாஹ் வருவாங்கப்பா, இவங்க பூரா முனாஃபிக் பசங்க, இந்த பசங்க பூரா ரசூலுல்லாஹ் வெட்டுவாங்க, கையங்களை வெட்டுவாங்க. சஹாபாக்கள் அவங்க திகைச்சு போய் நிக்கிறாங்க, என்ன பண்றது தெரியலையே, அடுத்து என்ன பண்றது, அடுத்த தலைமை யாரு, அடுத்த பொறுப்பு யாரு, இந்த உம்மத்தை வழிநடத்த போறது யாரு? சஹாபாக்கள் திகைச்சு போய் நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வேக வேகமா வர்றாங்க குதிரையில, கேள்விப்பட்டு நேரம் உள்ள போனாங்க. உள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசி நிக்கிறாங்க. சஹாபாக்கள் எதை பத்தி கவலைப்படல, நேரம் உள்ள போனாங்க. உள்ள போனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முகத்தை போர்வை எடுத்து பார்த்தாங்க, அப்படியே தூக்கி நெஞ்சோட சேர்த்து அணைச்சிக்கிட்டு ரசூலோட முகத்துல முத்தமிட்டாங்க, நெத்தியில முத்தமிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தமிட்டு சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யஜஅல அலைக்கல் மூத்ததைனி யா ரசூலல்லாஹ் ஃபிதாக அம்மி வ உம்மி வ அபி. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயின் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணத்தை எழுதவில்லை, உங்களுக்கு எழுதிய மரணத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், இனிமேல் உங்களுக்கு மரணங்கிறது கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு நிர்ணயித்த மரணத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், என்னுடைய உங்களுக்கு இன்னொரு மரணம்லாம் கிடையாது, என்னுடைய தாயின் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முத்தம் கொடுத்து அழுகுறாங்க. அழுதுட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா எதை பத்தியும் கவலைப்படல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் வந்ததை பத்தியோ போனதை பத்தியோ நம்மளாதான் என்ன பண்ணணும், அபூபக்கர் பார்த்தா கட்டி பிடிச்சி அழுது இருக்கணும், சோகத்தை வெளிப்படுத்திருக்கணும். ஒன்னும் இல்லை, அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப வருவாங்க எல்லாம் தெரியுமா இருக்க 40 நாள் வருவாங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அபூபக்கர் எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லா மக்கள் பள்ளியாசுல வாங்கினாங்க. எல்லாரும் நிற்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுத்தா நிற்கிறாங்க. அபூபக்கர் உமர் உட்காருங்கன்றாங்க. உமர் உட்கார தயாரா இல்லை. ரசூலுல்லாஹ் வருவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. வழிவாங்க போயிருக்காங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் துருச்சி மலைக்கு போன மாதிரி ரசூலுல்லாஹ் போயிருக்காங்க, வருவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சமாளிக்கிறதே தெரியல, உமர் ரலியல்லாஹு எப்படி ஆறுதல் சொல்றதே தெரியல, பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்கன்னு பாக்குறாங்க. உடனே மக்களே இங்க வாங்க அப்படின்றாங்க. எல்லாரும் உமரை விட்டுட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பக்கத்துல வந்துடுறாங்க. வந்த உடனே சகோதரர்களே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களுக்கு சொல்றாங்க, மன் கான யாபது மின்கும் முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யார் இதுவரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த முஹம்மது இறந்து விட்டார்கள். யார் இதுவரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த முஹம்மது இறந்து விட்டார்கள். ஒமன் கான யாபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ ஃபஇன்னல்லாஹ் ஹய்யுல் லா யமூத், அந்த அல்லாஹ் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான், ஒருபோதும் மரணிக்க மாட்டான். சஹாபாக்களுக்கு அப்பதான் தெளிவு பிறக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் தான். யார் இல்ல அல்லாஹ் இல்ல, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இல்ல, மரணிக்காத அல்லாஹ் இல்ல, அவங்களும் ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிற எண்ணம் அப்பதான் சஹாபாக்களுக்கு வருது. வந்த உடனே பாருங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நாவல அந்த ஆயத்தை போடுறான். அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபஇம் மாத வ குத்திலன் கலபதும் அலா அஸாபிக்கும். முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் தான், அவர் அல்லாஹ் கிடையாது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், சூரத் ஆல இம்ரான்ல வரக்கூடிய ஆயத்து. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் தான். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவர்களுக்கு முன்னால் இது போன்ற நிறைய ரசூல்மார்கள் மௌத்தா இருக்கிறார்கள், நிறைய ரசூல்மார்கள் எழுந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த ரசூல் அஃபஇம் மாத்த, ஒரு கால் இவர் மரணித்து விட்டால், அவ் குத்தில அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில வெட்டி ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், இன் கலபத்தும் அலா அகாபிக்கும், உங்களுடைய புறங்கால்கள் மீது புறமுது காட்டி இஸ்லாத்தை விட்டு போய்விடுவீர்களா? இந்த ஆயத்து ஓது போறப்ப இறங்கின ஆயத்து, அந்த நேரத்துக்கு பொருத்தமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ஓதி காட்டுறாங்க. இந்த ஆயத்தை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பதான் தெளிவு பிறக்குது. பாருங்க, அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு பைத்தியத்தை போக்கும் சக்தி உண்டு. உமர் ரலியல்லாஹு ஓபனா சொல்றாங்க, இது உமர் ரலியல்லாஹு மட்ட நௌதுபில்லா, அவங்களுடைய அந்தஸ்து தனி. ஆனா அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் மீது அவங்க வச்சிருந்த பாசம், அன்பு, என்ன பண்றது தெரியாத, என்ன முடிவெடுக்க தெரியாத தடுமாற்றம் அவங்களை அப்படி பேச வச்சுது. ஆனா அல்லாஹ்வுடைய வசனம் அவங்களுக்கு தெளிவை கொடுத்துச்சு. சொல்றாங்க, இந்த ஆயத்தை உமர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓதின உடனே என் கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு.
பொத்துன்னு விழுந்துட்டேன் கீழே. உமர் சொல்றாங்க, எடுத்து கால் எடுத்து வைக்க முடியல, பொத்துன்னு விழுந்துட்டேன். என்னவோ அப்பதான் அந்த ஆயத்தை இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. இதுக்கு எங்களுக்கு இதாயத்தை கொடுக்கறதுக்குன்னே அல்லாஹ் ஆயத்தை இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எங்களுக்கு. ஹைர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்த இந்த ஒரு சின்ன குத்பா. எந்த குத்பா? யார் இதுவரை முகமது வணங்கினீங்களோ அந்த முகமது மௌத்தா போயிட்டாங்க, யார் அல்லாஹ் வணங்குறீங்களோ அந்த அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவ்வளோ உறுதியா செஞ்ச அந்த குத்பா பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம் அபூபக்கர்ட்ட, அபூபக்கரே நீங்க ஒரு இரவு ஒரு பகல் செஞ்ச அமல் மட்டும் எனக்கு தந்துருங்க, நான் என் வாழ்க்கை பூரா செஞ்ச அமலை உங்களுக்கு கொடுத்துறேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் செய்த அமல்கள் உங்களுடைய ஒரு இரவு ஒரு பகலில் செய்த அமலுக்கு ஈடாகாது. அது எந்த இரவு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சௌர் குகையிலே ரசூலுல்லாஹ்வோடு உயிரை கையில பிடிச்ச நிலையில ரசூலுல்லாஹ்வுக்கு அடைக்கலம் கொடுத்து பெருமானாரோட இரவு தங்குவீர்களே, அந்த இரவுடைய இபாதத்தை எனக்கு தாங்க. பகலுடைய இபாதத் என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் திகச்சு திக்கு தெரியாத காட்டுல நின்ற மாதிரி, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அனாதைகளா நின்றுமே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதி எங்களுக்கு வழிகாட்டினீங்களே, அந்த பகல் நேரத்தை இபாதத்து, இந்த 2 இபாதத்தை மட்டும் எனக்கு கொடுங்க, என் வாழ்க்கை ஃபுல்லா செஞ்ச இபாதத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எதுக்கு சொல்றேன்னா சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஈக்குவலா அந்தஸ்து கொடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு தலைவர் காலத்தில் இந்த மாதிரி ஈக்குவலா இருந்தா அந்த 2 பேருக்கு மத்தியில எவ்வளவு ஈகோ இருக்கணும், எவ்வளவு ஈகோ இருக்கணுங்க. நீ ஆனங்கிற போட்டி எப்படி இருக்கணும், எவ்வளவு சண்டை வரணும். ஆனா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா எல்லா விஷயத்திலும் அதுக்கு அபூபக்கர் முன்னிலைப்படுத்துவாங்க. எல்லா விஷயம் அபூபக்கர் தான் பெருசு அப்படிங்குவாங்க. சொல்லுவாங்க, நான் யாருங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது நான் ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை மாய்ப்பதற்கு திட்டமிட்டவன், நான் அவங்களுக்கு ஈடாகலாம். சொல்லுவாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலோட உயிரை காப்பாற்றுவதற்காக ரசூலோட உயிருக்கு பாதுகாப்பா இருந்த நேரத்தில் நான் ரசூலுல்லாஹ்வை கொல்றதுக்கு திட்டம் போட்டவன், நான் எப்படி அவங்களுக்கு ஈடாக முடியும்? அவங்களுக்கு இணையாக முடியும்? சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசறையிலே பயின்ற சஹாபாக்களோட நிலை இது. இது உமருடைய திறமையும் அபூபக்கருடைய திறமையும் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பயிற்சி. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறமை, அவருடைய பாசறையிலே பயின்ற அவருடைய மாணாக்கருடைய திறமை இது. ஹைர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பண்ண உடனே சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி பெருமானார் ஸல்லல்லாஹு மூத்தாயிட்டாங்க, இனிமே வரப்போறது இல்லை. எல்லாத்துக்கும் சோகம் அப்படியே கப்பிடுச்சு, எல்லா சோகம், என்ன பண்ணுறது தெரியல. ரபீல் அவள் 12 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வஃபாத்தாகி அவங்களுடைய உடல் ஆயிஷா வீட்டிலேயே கிடத்தப்பட்டிருக்குது. போர்வையை போடி முகத்தை மூடி வச்சிருக்கிறாங்க. திங்கட்கிழமை பகல்ல மூத்தாராங்க. திங்கட்கிழமை சாயந்தரம் பூரா என்ன ஆயிடுது, அடுத்த ஹலீஃபா யாரு? சகோதரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. இந்த உம்மத்து ஒரு வினாடி கூட தலைமை இல்லாத உம்மத்தா இருக்கக்கூடாது. அவன் பதவிக்கான சண்டை போடல, யாரு அடுத்த ஹலீஃபா சண்டை போடல, அடுத்த தலைமை யாரு, இந்த உம்மத்தை வழிநடத்த போறது யாரு? ஏனால் இந்த உம்மத்து ஒரு வினாடி கூட தலைமை இல்லாத உம்மத்தாக, ஷைத்தானால் அலக்களிக்கப்படும் உம்மத்தாக மாறிவிடக்கூடாது. எந்த உம்மத்துக்கு தலைமை இல்லையா அந்த உம்மத்துக்கு ஷைத்தான் தலைமை பொறுப்பெடுத்துக் கொள்வான். அவசரமா ஆலோசனை பண்ணாங்க. பனு சாயிதா கோத்திரத்தாருடைய திண்ணையில உட்கார்ந்து மீட்டிங் நடக்குது, ஆலோசனை நடக்குது. இவங்களை ஹலீஃபா ஆக்குறதா, அவங்களை ஹலீஃபா ஆக்குறதா, அன்சாரிகள்ல ஹலீஃபா ஆகுறதா, முஹாஜிர்ல ஹலீஃபா ஆகுறதா, இடையில முனாஃபிக்குகள் பூந்து வர இங்கே மூட்டி விட்டு சண்டை மூட்டிட்டு இருக்கிறாங்க, இங்கே மூட்டி விடுறாங்க. உமர் ரலியல்லாஹு முனாஃபிக்குகள் சொல்றாங்க, என்னங்க ரசூலுல்லாஹ் உங்களை தான் அவங்களுக்கு பேர் நபினே சொன்னாங்க, அவ்வளவு பெரிய திறமசாலி, நீங்க அறிவாளி, நீங்க ஏன் ஹிலாஃபத்துக்கு வரக்கூடாது, ஹலீஃபா ஆகக்கூடாது? அங்க அபூபக்கர் போய் தூண்டி விட்டாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் முனாஃபிக்குகள் அங்க இடம் கொடுக்காம போயிட்டாங்க. 2 பேருமே அன்சாரிகளை தூண்டி விட்டாங்க, முஹாஜிரை தூண்டி விட்டாங்க. சகோதரர்களே, கலீஃபாவை தேர்ந்தெடுப்பதிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே நீண்ட நேரம் கருத்து வேறுபாடு நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் வஃபாத்தான உடனே ஆரம்பிச்ச கருத்து வேறுபாடு இரவு முழுவதும் நின்றுச்சு. பெருமானாருடைய உடல் கடத்தப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய ஜனாசாவை அடக்க செய்யறத பத்தி யோசிக்கல சஹாபாக்கள். அடுத்த கலீஃபா யாரு, அடுத்த தலைமை யாரு, நீண்ட நேரம் விவாதம் நடக்குது. அந்த விவாதத்திற்கு காரணம் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், சஹாபாக்கள் இல்ல. முனாஃபிக்குகள் செஞ்ச சூழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ் கருத்து வேறுபாடு கொண்டாங்க, விவாதம் பண்ணாங்க, வாத பிரதிவாதம் நடந்துச்சு. கடைசியில் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரலால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவை தேர்ந்தெடுத்தாங்க. இது அடுத்த கலீஃபாவை தேர்ந்தெடுப்பதற்கு செஞ்ச சஹாபாக்கள் பாரதூரமான முயற்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கவலை இல்லாம, சத்திய சஹாபாக்களை பத்தி கவலை இல்லாம ரொம்ப ஈஸியா நீங்க சஹாபாக்களை விமர்சனம் பண்ணிட்டு போயிறாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தான உடனே அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாவும் சஹாபாக்கள் காத்து கிடந்தாங்க தலைமை பதவிக்காண்டி.
அதனால பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய உடம்ப பத்தி கூட கவலைப்படாம எல்லாம் சண்டை போட்டு கிடந்தாங்க, அடிச்சுட்டு கிடந்தாங்க. நவுதுபில்லா, எவ்வளவு கொச்சித்தனமான வார்த்தை இது! நாளைக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி கொச்சித்தனமான வார்த்தைகளுக்காக. ரசூலுல்லாஹ்வுடைய உடம்ப கூட ஜனாசா அடக்கம் பண்றத பத்தி கவலைப்படாம பதவி சண்டை போட்டுதாங்க. நீ தலைவனா நான் தலைவனா சண்டை போட்டு கிடந்தாங்களாம். அன்னைய பஞ்சாவா திண்ணையப்ப காலியாவும் சண்டை போட்டு கிடந்தாங்களாம், காத்து கிடந்தாங்களாம். அல்லாஹ் அந்த மக்கள் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். ஹைர், சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த அன்னைக்கு திங்கக்கிழமை பூரா முடிஞ்சு போச்சு. செவ்வாய்க்கிழமை காலையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கலீஃபாவா தேர்ந்தெடுத்து எல்லாரும் அவங்கள்ட்ட போய் பைய செஞ்சிடறாங்க, உடன்படிக்கை செஞ்சுட்டாங்க. செஞ்ச உடனே இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அடக்கம் பண்றது, அது சஹாபாக்கள் மத்தியில பெரிய சர்ச்சையாகுது, எங்க அடக்கம் பண்றதுன்னு சொல்லி. பார்த்தா முஹாஜிர்லாம் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது மக்காங்கிறதுனால அவங்கள மக்காக்கு தான் கொண்டு போய் ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை மக்கா கொண்டு போய் அவனை அங்க அடக்கம் பண்ணிக்கலாம். சில சஹாபாக்கள் சொன்னா இல்ல இல்ல, எல்லா நபிமார்களுமே பைத்துல் முகத்தஸ்ல அடக்கமா இருக்கிறாங்க, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கொண்டு போயிடலாம், பைத்துல் முகத்தஸ்ல கொண்டு போயிடலாம். சில சஹாபாக்கள் சொன்னா இல்ல இல்ல, அன்சாரிகள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் வாழ்வு சாவு எல்லாம் இங்க மதீனாக்கு வந்துட்டாங்க, இங்கதான் அடக்கமாகணும். சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு நடக்குது. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, இவங்க முஹாஜிர் மக்கால இருந்து வந்த சஹாபி, அவங்க சொல்றாங்க இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க என்னன்னு சொன்னா, ஒரு நபியின் உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்க வச்சு கைப்பற்றுவான்னு சொன்னா, எங்கே அந்த நபி தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அங்கே வைத்துதான் அல்லாஹ்வுடைய உயிரை கைப்பற்றுவான். இது எல்லா நபிக்கும் உள்ள சிறப்பு இது அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடல் வைக்கப்பட்டுச்சுலையா, அந்த உடலை அப்படியே நவுத்தி வச்சுட்டு அந்த இடத்துல தோண்டினாங்க கபரு. அங்க வச்சுதான் மூத்தானாங்க, அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, கபர் தோண்டினாங்க. தோண்டி முடிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான உடல் குளிப்பாட்டப்பட்டுச்சு. குளிப்பாட்டினது யார் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு ரெண்டு பிள்ளைகள், ஃபதுல் இப்னு அப்பாஸ், குஸம் இப்னு அப்பாஸ் ரெண்டு பேரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையா இருந்தவங்க ஷக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாருடைய வளர்ப்பு பேரன் உஸாமா ரலியல்லாஹு தஆலா. இவங்க எல்லாரும் அறையில் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான உடலை குளிப்பாட்டுகின்றார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் இப்னு அப்பாஸும் பெருமானாருடைய உடலை இப்படி சாய்க்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுறாங்க. அப்புறம் உஸாமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய உடம்போட தூக்கி தன் நெஞ்சோட சாட்சி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க உடல்லாம் புனிதமா சுத்தமா கழுவுறாங்க. கழுகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 துணியால் கஃபன் போடுறாங்க. வெள்ளை துணியால் 3 துணியால் இந்த 3 பேர் இந்த உள்ள இருக்கிற எல்லாம் சேர்ந்து கஃபன் போட்டு முடித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை அங்கே ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அறை ஹுஜரா, ரசூல் எங்க வஃபாத்தானாங்களோ அந்த அறையிலே வச்சிடறாங்க. அப்போ அந்த அறை ரொம்ப சின்ன அறை, நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவும் பொழுது ஆயிஷா என்ன பண்ணுவாங்க, குறுக்க கால் நீர் படுப்பாங்க, ரசூலா சஜிதாக்கு போகும்போது காலை குத்துவாங்க, ஆயிஷா காலை சுருக்கிப்பாங்க. அந்த வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளோ சின்ன அறை, ஒரு ஆள் படுத்தா ஒரு ஆள் தொழுவ முடியாது, அவ்வளோ சின்ன அறை. அதனால பண்ண அந்த அறை உள்ளே ரசூலுல்லாஹி உடலை வச்சு சஹாபாக்கள் முடிவு பண்ணா யார் தொழ வைக்கிறது அப்படின்டா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொலை வைக்கிறதுக்கு உலகத்துல யாருக்குமே தகுதி கிடையாது, அவங்களுக்கு தொலை வைக்கிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. அதனால எல்லாரும் யோகமித்து முடிவு பண்ணிடுறாங்க, 10 பேரா போய் நின்று அப்படியே நின்று தொழுதுட்டு வந்துருவோம். இமாமா நின்றல்ல, யார் இமாமா நின்றல்ல, அந்த அறைக்குள்ள 10-15 பேர் தான் நிற்க முடியும். 10 பேரா போய் தொழுதுட்டு வந்துடலாம்னு சொல்லி முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்த உறவினர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்த உறவினர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ரத்த உறவினர்கள் அவங்க 10 பேரா தொழுதுட்டாங்க. அப்புறம் முஹாஜிர்கள், அப்புறம் அன்சாரிகள், அப்புறம் பெண்கள், அப்புறம் குழந்தைகள் எல்லாரும் 10 பேரா 10 பேரா தொழுதாங்க. சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூரா அதுலயே போயிடுச்சு. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு புனிதமான உடலை குளிப்பாட்டுறதுலயே செவ்வாய்க்கிழமை பூரா போயிடுச்சு. போன உடனே செவ்வாய்க்கிழமை இரவு இஷா தொழுகைக்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான உடல் அவருடைய அந்த வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அடக்கம் செய்யப்பட்டு சோகம் மதீனா முழுவதும் அப்படியே கப்பி போய் கிடக்குது, அப்படியே கவ்வி இருக்குது சோகம். சஹாபாக்கள் யாருடைய முகத்திலும் சந்தோஷம் இல்லை, யாருக்கு ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல, யாருக்கு ஆறுதல் சொல்றது, யாராலும் யாருக்கு ஆறுதல் சொல்ல முடியல, அப்படியே சோகம் கவ்வி போய் கிடக்குது. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் கூப்பிட்டு அனுப்புறாங்க, அப்பா இப்படியே இருந்தா என்ன அர்த்தம், வாங்க போய் நம்ம போய் மக்களுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வருவோம், நம்ம 2 பேரும் தைரியமா இருந்தாலும் மற்றவங்க தைரியமா இருப்பாங்க, வாங்க உமரே 2 பேரும் ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வீடு வீடா கிளம்புறாங்க. சுப தொழுதுட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீடு வீடா கிளம்புறாங்க. ஒவ்வொரு வீட்லயா போய் ஆறுதல் சொல்லிட்டு தைரியமா இருங்க,
இனி நம்ம ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி கஷ்டப்படணும், பாடுபடணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்ட்ட கொடுத்து போன தீனை கியாமத் நாள் வரை நம்மளுடைய உம்மத்து கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கான தீனுக்கு தியாகம் பண்ணுறது தயாராகுங்க அப்படின்னு சொல்லி வீரனா சொல்லிட்டு வரும்பொழுது அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தகப்பனார் அபூ தாலிபுடைய மகள். பெருமானார் ஸல்லல்லாஹு வரலாறுல கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ண விரும்பினாங்க. ஆனால் அபூ தாலிப் என்ன பண்ணாங்க? கல்யாணம் பண்ணி தர மாட்டோம் அப்படின்ட்டாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு 2 பேரும் வர்றாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னா அந்த அம்மா அப்படியே துக்கம் தாழ முடியாம கதறி அழுதுறாங்க. அப்படியே குலுங்கி குலுங்கி அழுதுறாங்க. அந்த அம்மா அழுதவன உமர் அதுல கோவம் வந்துருச்சு. ஏன் அழுகுற? என்ன இவங்களுக்கு சோகம் தாங்க முடியல, அதை உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு வெளியே சொன்னாங்க. ஏன் அழுகுற? என்ன நடந்து போச்சு இப்ப அழுகுற? ரசூலுல்லாஹ் என்ன போன இடம் மோசமான இடம் அழுகுற? அவங்க மோசமான இடத்தோட நல்ல இடத்துக்கு போயிருக்காங்க. துனியாங்கிறது மோசமான ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு ஆகிறதுக்கு நல்ல வாழ்க்கை தானே போயிருக்காங்க, ஏன் அழுகுற அப்படின்னு கண்டிக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசமான இடத்துக்கு போயிட்டாங்கண்டோ அல்லது இனி அவளை பார்க்க முடியலங்கிறதுக்காண்டியோ அது நம்மளோட பிரிஞ்சுட்டாங்கன்னு அழுவல. ஆனா ஏன் அழுகுறன்னு சொன்னா, இவ்வளோ நாளா நாம் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்தவரை அல்லாஹ்வுடைய வஹி வந்துட்டு இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையின் கீழ் இருந்தோம். நாம ஏதாவது நல்லது செஞ்சா அல்லாஹ் ஆயத்திறக்கி நம்மளை சந்தோஷப்படுத்தினா, நாம ஏதாவது தப்பு செஞ்சா அல்லாஹ் ஆயத்திறக்கி நம்மளை தண்டிச்சான் கண்டிச்சான், அல்லாஹ்வுடைய நேரடி மேற்பார்வையில் இருந்தோம். அந்த வஹியுடைய பரக்கத்துகள் துண்டிச்சு போயிடுச்சே, அதை நினைச்சு நான் அழுகுறேன் அப்படின்னாங்க. சார் உண்மையிலே இந்த சோகம் உம்மத்துக்கு மிகப்பெரிய சோகம், இந்த வேதனை உம்மத்துக்கு மிகப்பெரிய வேதனை. இன்னைக்கு நம்ம தர்பியத் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல. சஹாபாக்களை அல்லாஹ் தர்பியத் படுத்தினான். எவ்வளவு வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் விருந்தாளி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுல ஒண்ணு இல்ல, என்ன பண்ணாங்க? மனைவி விளக்கு அணைக்கிற மாதிரி அணைக்க சொல்லிட்டு வீட்டுல இவங்க சாப்பிடுற மாதிரி ஆக்டிங் கொடுத்தாங்க. இருக்கிற சாப்பாடை வச்சாங்க. சாபி சாப்பிட்டு வந்துட்டாங்க. மறுநாள் ஃபஜ்ருக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மா சனாத பி தைஃபிக், என்னப்பா உன் விருந்தாளிட்ட எப்படி நடந்துக்கிட்ட? இந்த சாபி பயமாயி போச்சு. அல்லாஹ் இன்னும் இது ரசூலுல்லாஹ் அந்த விருந்தாளி வந்து ரசூலுல்லாஹ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் போல தெரியுது, நம்ம ஒழுங்கா கவனிக்கலன்னு சொல்லி. வீட்டுல ஒண்ணு இல்ல, இருக்கதா இருந்துச்சு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. சாமி பயந்துட்டாங்க. இல்ல, நீ உன் விருந்தாளியை கவனித்த கவனிப்பு அல்லாஹ்வுடைய அரிசில போய் விழுந்து அல்லாஹ் எனக்கு ஆயத்திறக்கிட்டான். யூசிரூன் அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்கள் எவ்வளவுதான் வறுமையில் இருந்தாலும் தங்களை நாடி வந்தவர்களை அவர்கள் கௌரவிக்கிறார்கள். ஒரு சஹாபி செஞ்ச காரியம் இன்னைக்கு வரல பேசுறோம்ல, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இந்த பாக்கியம் எதனால கிடைச்சது? வஹி இருந்தாலும் தானே. அதான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா சொல்லி அழுதாங்க. இவ்வளவு நாள் அல்லாஹ்வுடைய நேரடி கண் பார்வையில இருந்தோம், நேரடி சூப்பர்விஷன்ல இருந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தப்பு செஞ்சா உடனே ஆயத்திற்கு நம்மளை கண்டிச்சான். ஆனா இனி யார் நம்மளை கண்டிப்பா? அந்த நேரடி தர்பியத் எல்லாம் போயிடுச்சு, அதை நினைச்சுதான் அழுகுறேன் அப்படின்ட்டாங்க. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனாலும் நாம் அப்படி அல்லாஹ்வுடைய நேரடி தர்பியத்தில் இல்லாட்டாலும் கூட நம்மை தர்பியத்து படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய குர்ஆனும் பெருமானாருடைய போதனைகளும் இன்று வரை ஹயாத்தா இருக்கின்றது. இன்று வரை ஹயாத்தா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை இருக்கும். அதனால அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு மத்தியில் இருக்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் இருக்குது. இதனை ஏற்று நாம் வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பதுதான், பெருமானாருடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதுதான், அன்னாருடைய முஹப்பத்தை உள்ளத்தில் தாங்குவதுதான். இதுதான் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலுத்தக்கூடிய உண்மையான நன்றி கடன், உண்மையான அஞ்சலி. பெருமானாருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவதுதான். ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட மத்தியில சில யூத நசாராக்களுடைய சூழ்ச்சி புகுந்து, அவங்களுடைய கலாச்சாரம் புகுந்து, நம்முடைய இஸ்லாமிய மக்கள் அல்லாஹ் மறந்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை மறந்து யூத நசாராக்களுடைய கலாச்சாரத்துக்கு ஆளாகி அது ஒரு பாவனே நினைக்காம, அது ஒரு தப்புனே நினைக்காம நம்முடைய கலாச்சாரங்கள் நாளுக்கு நாள் சீரழிக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்னன்னு சொன்னா, ஏதோ நம்ம அளவுல தொழுதமா, நம்ம அளவுல வணங்கணுமா, நம்ம அளவுல இபாதத் செஞ்சோமா, நம்ம அளவுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னோமா, அல்லது நான் முடிஞ்சு போச்சு இல்ல. நாம் ஒரு மிகப்பெரிய பணியை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த பணி? முதல் நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையின்பாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழுமையான மார்க்கத்தின்பாலும் இழுத்து வர கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. ஏதோ சொன்னோம் போனோம் இழுத்துட்டு வரன்றது. இன்னைக்கு அந்த அளவுக்கு சமுதாயம் சீரழிஞ்சு ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம், ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம் பெருமானாருடைய வாழ்க்கை பாதையை விட்டு அவர்கள் காட்டிய உன்னதமான பாதையோடு சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது. அவர்களை கையை பிடித்து இழுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு வர வேண்டிய கடமை ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கின்றது.
அதே போன்று பெருமானாருடைய உம்மத்தினரான பெருமானாருடைய உம்மத்தினருடைய இன்னொரு பகுதியான காஃபிர்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ் ரசூலை பற்றியும் அறிமுகப்படுத்தி அவர்களையும் அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பொறுப்பை உணரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே எல்லா விதமான அந்தஸ்துகளையும் மகாம மஹ்மூதா என்ற உயர்ந்த பாக்கியத்தை கொடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமையிலே கண்களால் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அன்னாருடைய புனிதமான கரங்களால் முசாஃபா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அன்னாருடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கௌசர் தடாகத்திலிருந்து நீர் வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தையும் அன்னாரோடு சேர்ந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.